ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रता सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानंद पाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे मत एक बंधो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु था दायिन आतिनो चाता करा हानमुंचा कदाचिन्मां प्रेम नकृत कंतयोस्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने वासुदेवाय कृष्णाय சாத்வதாம் பிரதயே நமஹ। எங்கும் நிறைந்தவரும் அனைவரின் இதயங்களில் வீற்றிருப்போரான பரம்பொருளே பரமாத்மாவே, உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். யது வம்சத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணரே, உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக கல்வி பயில்வதில் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியார்களுடைய ஒரு கருணையினாலும் இந்த கல்வியை நாம் சிறப்பாக பெற வேண்டும் அப்படின்னு அவர்களை பிரார்த்தனை செய்து இன்றைய வகுப்பை நாம் துவங்குகிறோம். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம பகவானினுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 3வது அத்தியாயம், முதல் ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம். முதல் அவதாரமாக பிரம்மதேவன், அதன் பிறகு 2வது அவதாரமாக பன்றி அவதாரம், 3வது அவதாரமாக நாரத முனி, 4வது அவதாரமாக நரநாராயண ரிஷி அவர்கள், 5வது அவதாரமாக கபிலதேவர், 6வது அத்ரியின் மகன் இல்லையா, அவருடைய பேரு அத்ரி அனசுயாவினுடைய மகன், 6வது புருஷ அவதாரமாக வருகிறார். 7வது அவதாரம் யக்ஞ புருஷா பிரஜாபதி ருச்சி ஆகுதியினுடைய ரிஷபதேவர். 9வது அவதாரம் யார்? 9வது அவதாரம் பிருத்த மகாராஜா 9வது அவதாரமாக. அதன் பிறகு மனுக்களினுடைய ஆட்சி மாறும் பொழுது பகவான் என்ன பண்றாரு? மட்சே அவதாரம் எடுக்கிறார். அந்த கதையை போட நம்ம தெரிந்து கொண்டோம். எப்படி ஒவ்வொரு அவதாரங்கள், அதாவது ஒவ்வொரு யுக முடிவிலும் ஒரு சிறிய பிரளயம் ஏற்படுகிறது அப்படின்னு. 11வது அவதாரம் யாரு? கூர்ம அவதாரம். வெரி குட். கூர்ம அவதாரமாக பார்க்கிறோம். அந்த கூர்ம அவதாரத்தோடு தொடர்புடைய மற்ற அவதாரங்கள் தன்வந்திரி பிளஸ் மோகினி அவதாரம், 12, 13வது அவதாரத்தை நம்ம பார்த்தோம். 14வது அவதாரம் நரசிங்கதேவ பகவான். நரசிங்கதேவ பகவானை பத்தி நம்ம நிறைய விளக்கங்கள்லாம் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறதால பிரபுபாதர் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கந்தத்தில் ரொம்பலாம் ஒன்னும் எழுதல நரசிங்கதேவ பத்தி. பின்னாடி வரக்கூடிய ஸ்கந்தங்கள் அதை பற்றி விவரிக்கப்படுகின்றன. அதன் பிறகு 15 வாமன தேவராக தோன்றுகிறார் பகவான். 16வது அவதாரம் அனைவரையும் ஆளக்கூடிய பிருகுபதி இல்லையா, பிருகுபதியாக பரசுராமராக தோன்றுகிறார். 16 தானே பிரபு? பதத்துல 16ல தான் கூர்ம அவதாரம் வந்திருக்கா? அவதார வரிசையில பிரபு கூர்ம அவதாரம் 16. 16 ஆனா வரிசைக்கு அந்த அவதார வரிசையில பரசுராம். நான் அதான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, பாகவதத்துல 2-3 சீக்வன்ஸ் நமக்கு வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது குரோனலாஜிக்கல் ஆர்டரா பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதைத்தான் படிக்கிறோம் இப்போ. 16வது அவதாரம் பிருகுபதி. சத்திரியர்கள் 21 முறை சத்திரியர்களை தோல்வி அடைய செய்த வெற்றி கண்டவர் பரசுராமர். அதன் பிறகு 17வது அவதாரமாக தோன்றியதுதான் வியாசதேவர். அவரை பற்றி அடுத்த அத்தியாயத்துல இருந்து அவரை பத்தி நிறைய விளக்கங்கள், நாரத முனியினுடைய தோற்றத்திலிருந்து அதுல நிறைய விஷயங்கள் வரும். சோ வியாசதேவர் அப்படிங்கிறவரு. அதனால நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கந்தத்தில், இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் ரொம்ப ஒன்றும் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் அவரை பத்தி கொடுக்கவில்லை. சோ அந்த ஒரு புரிதலோடு இன்னைக்கு 18வது அவதாரமாக ராமச்சந்திர பகவானினுடைய ஒரு அவதாரம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். 22வது அவதாரம் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். நரதேவ
தேவத்வம் ஆபன்னஹ சுரகார்யா சிகீர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதீனி சக்ர வீர்யானி அதஹ பரம். படிங்க கோகுலமாதா மாதாஜி, ஸ்லோகா படிங்க பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அன்மியூட். பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கோகுலமாதா மாதாஜி கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. ஓகே, குணமய மாதாஜி படிங்க 18 verse number 22. हरे कृष्ण प्रभु. नरदेवत्वम् आपन्नः सुरकार्य शिक्षयां समुद्र निग्रहादीनि சக்ரே வீர்யானி அதக பரம். மொழிபெயர்ப்பு. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். 18வது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ஸ்ரீ ராமராக அவதரித்தார். தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறம் இருந்த ராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தனது ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மனித சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட, அதாவது மனித சமுதாயத்தில் பார்க்க முடியாத ஒரு ஆற்றலை பகவான் இங்கு கொடுக்கிறார். கோகுலமாதா மாதாஜி இந்த ஸ்லைடு படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. இப்ப கேக்குதுங்களா பிரபு? கேக்குது மாதாஜி. இந்த ஸ்லைடு படிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர பகவானின் லீலைகளின் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களை கேட்பவர் எவரும் இறுதியில் பொறாமை எனும் நோயிலிருந்து விடுபட்டு அதன் மூலம் பலன் நோக்கிய செயல்களின் பிணைப்பில் இருந்தும் விடுதலை பெறுவார். ஸ்ரீமத் பாகவதம் 11.23. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப இன்னைக்கு இந்த அவதாரத்தை பத்தி நம்ம கேட்க போறதால நம்ம கிட்ட இருக்கிற பொறாமை எல்லாம் போயிட போறது. அதுதான் பகவான் ராமச்சந்திர பகவானினுடைய ஒரு சிறப்பு அம்சம். 9வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் பரீட்சித் மகாராஜாவிற்கு சுகதேவ கோஸ்வாமி பல்வேறு அவதாரங்களை பற்றி விளக்கும் போது, இப்ப இந்த இடத்துல சூத கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அங்க பரீட்சித் மகாராஜா ஒரு சில கேள்விகள் கேட்கிறாரு. அதனுடைய தொடர்பாக ராமச்சந்திர பகவானை பற்றி பேசும்போது, புருஷோ ராமச்சரித்தம் ஸ்ரவணேர் உபதாரயன் அனர்சம்ஷிய பரோ ராஜன் கர்ம பந்தைர் விமுஷ்யதே. கர்ம பந்தைர் விமுஷ்யதே. இந்த போட்டி பொறாமைகள் எதுவுமே இல்லாம கேட்பதின் மூலமாகவே, அந்த பகவானை பற்றி நாம் கேட்பதின் மூலமாகவே நாம் அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு வியாதியிலிருந்து விலக்கு பெற்று பலநோக்கு செயல்களிலிருந்து நாம் விடுதலை, அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடைகிறோம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ராமச்சந்திர பகவானினுடைய லீலைகள் எல்லாமே தெரிந்து கொள்வது. பின்னாடி இருக்கு நமக்கு ராமச்சந்திர பகவானை பற்றி செப்பரேட்டா சாப்டர்ஸ் எல்லாம் வரப்போறது. சோ இதுல முடிந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அசாதாரணமான மனிதனாக தோன்றுகிறார். இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் அவர் தோன்றுவது எதற்காக என்றால், தேவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு சில செயல்களையும் நிர்வாக பொறுப்புகளை சரிவர பராமரிப்பதற்காகவும் அவர் இந்த பூமியில் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திர பகவான் நம்ம எப்படி மகாபாரதத்துல மகாபாரதம் அப்படின்னாலே அதுல பகவான் கிருஷ்ணருடைய பல்வேறு செயல்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. அது போல பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம் அப்படிங்கிறது பகவான் ராமச்சந்திர பகவானினுடைய சரித்தம். 24,000 ஸ்லோகங்கள் வால்மீகியினால் எழுதப்பட்டது. ராமச்சந்திர பகவான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலேயே, ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே, அந்த தருணத்திலேயே அவர் எழுதுகிறார். மகாபாரதம் அப்படிங்கிறது வியாசதேவருக்கு அந்த ஒரு சிறந்த அந்த ஒரு ஆற்றல் தரப்பட்டு அதால அப்படியே ஒரு பார்த்து எழுதுறாரு. இட் இஸ் அ போஸ்ட் ரிவ்யூ மாதிரி. பட் இங்க பகவான் இருக்கும் பொழுதே அது எழுதப்படுகிறது. 24,000 ஸ்லோகங்கள் 7 காண்டங்களாக பிரிக்கப்படுகின்றன. 7 காண்டங்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பிரபுஜி. சொல்லுங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 100 காண்டம் கடைசியில். என்ன பிரபுஜி? முதல்ல சொல்ல வேண்டியது கடைசிக்கு ஆதி காண்டம். ஆதி காண்டம் ஃபர்ஸ்ட், அத கடைசி வரைக்கும் சொல்லாம இருக்கீங்க நீங்க. நம்ம கிளைமேக்ஸுக்கு போக கூடாதுங்கிற பிரபுபாதர் இதுதான். 10வது ஸ்கந்தத்துக்கு நேரா போகாதீங்க அப்படிங்கிறாரு.
ஆதிகாண்டம், ஆதிகாண்டத்துக்கு அப்புறம் பாலகாண்டம். யாரும் பிரபுஜி கேள்விப்பட்டதே இல்ல பிரபுஜி, ஆதி காண்டம் முதல்ல வரும்னு இது வரைக்கும். ஆமா அப்படியா? பிரபுஜி. ஆதிகாண்டம் ஆமா அப்படின்னா பிரபுஜி, ஃபர்ஸ்ட் பாலகாண்டம்ல தான். அதான் ஆதி ஆர் பாலகாண்டம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி கடைசியில உத்தரகாண்டம் சொல்லுங்க பிரபுஜி. உத்தரகாண்டம் அதான் கடைசியில அதுதான் கேள்வி. கடைசி யுத்த பிரபுஜி. யுத்த காண்டத்துக்கு அப்புறம் உத்தரகாண்டம். இந்த ஆதிகாண்டம் அப்படிங்கிறது பாலகாண்டத்து தான் ஆதிகாண்டம். நம்ம வந்து நீங்க சைத்தன்ய சரிதாமிருதா பாத்தீங்கன்னா கூட ஆதி லீலான்னு சொல்லிதான் ஆரம்பிப்போம் சைத்தன்ய சரிதாமிருதா. சோ அது பகவானுடைய அந்த லீலைகள், பால்ய லீலைகளை கூறக்கூடியது. சோ இதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த 7 அத்தியாயங்கள் ராமருடைய வாழ்க்கை வரலாறு கால வரிசைப்படி கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே சிஸ்டமேட்டிக்கா அந்த ஆர்டர், குரோனலாஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா. வால்மீகி இதை எதற்காக எழுதணும் அப்படின்னா நாரத முனி தான், எல்லாத்துக்குமே காரணம் நாரத முனி தான். இந்த நாரத முனியில வந்து பிரபு பாலகாண்டம் தான் ரொம்ப எல்லா காண்டத்தை விட ரொம்ப பிரசித்தமானதுன்னு சொல்றாங்க பிரபு. இல்ல சுந்தரகாண்டம் தான். சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் தான். இது வந்து ஒரு தர்க்கமாக இருக்கலாம், தர்க்கமாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். என்ன பிரபு சுந்தரகாண்டம் தான் படிச்சா ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே சுந்தரகாண்டம் தான். அந்த சுந்தரகாண்டம் வந்து எழுதும்போது இதுல ஒரு சின்ன ஒரு சுவையான ஒரு விஷயம் ஒண்ணு. இதற்கு வந்து ஆக்சுவலா ஹனுமான் காண்டம்னு தான் முதல்ல பேர் வச்சாராம். யாரு? வால்மீகி. வால்மீகி வச்ச உடனே ஹனுமானுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துட்டான். கோவம் வந்த உடனே அவர் சொன்னாராம், என்னை பத்தி புகழ்ந்து நீங்க எங்கேயுமே எழுதக்கூடாது, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தான் அப்படின்னு. உடனே ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு சுந்தரகாண்டம் அப்படின்னு வச்சிருக்கேன். இதை வந்து ராமச்சந்திர பகவானும் ஹனுமானும் டிஸ்கஸ் பண்றாங்களாம். அது பண்ணும்போது ராமச்சந்திர பகவான் சொல்றாராம், அப்படியா நீ சண்டை போட்டியா, ஆனா திரும்ப உன்னுடைய பேரு தானே வச்சிருக்காங்க அங்க அப்படின்னு, சுந்தரகாண்டம் தானே வச்சிருக்காங்க அப்படின்னோடனே, இல்ல என்னுடைய பேர் சுந்தரன் கிடையாது, நான் வந்து அனுமன் அப்படின்னு. அவர் அந்த இதெல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது உங்க அம்மாட்ட போய் கேளு அப்படிங்கிறாராம் ராமச்சந்திர பகவான். அவரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே, என்னடா சுந்தரா வந்திருக்க இப்போ அப்படின்னாராம். அப்படியே தூக்கி வாரி போட்டுதான் அவருக்கு. என்னது என்ன போய் நீ சுந்தரான்னு கூப்பிடுற? ஆமாண்டா அதான்டா உன்னுடைய பேரு அப்படின்ட்டு. அது ரொம்ப அற்புதமான ஒரு லீலை அந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது. நிறைய ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சுந்தரகாண்டம் படிச்சா நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தொண்டன் இல்லையா. சோ அந்த குளோரிஃபையிங் அ சர்வன்ட் இஸ் சோ கிரேட். ஸோ அந்த ஒரு அர்த்தத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் நாரத முனி வந்து வால்மீகி வந்து நாரத முனியிடம் கேட்கிறார். an ஐடியல் பர்சன் என்ன சொல்றது, ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர், ஒரு ரோல் மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவரை பற்றி நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கும்போது, அப்போ அந்த ராமச்சந்திர பகவானை பத்தி சொல்லும்போது 16 குண அம்சங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அந்த ஆரம்பத்துல அந்த 16 அம்சங்கள் அதை பத்தி தனியா விளக்கப்பட்டிருக்கும் ராமாயணத்துல. எப்படி வந்து ராமச்சந்திர பகவானுக்கு அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வந்ததுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஸோ ராமாயணத்துல வந்து டீட்டெயில்டா அவரை பத்தி நிறைய விஷயங்கள். இப்பதான் ஆஃப் லேட்டா ஒரு 6-7 வருஷமா தான் நம்மளுடைய இஸ்கான் பக்தர்கள்லாம் ராமாயணத்துலயும் ரொம்ப அதிக அளவு நாட்டம் செலுத்தி அதை பத்தி லெக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 20 வருஷமா இந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆதி காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய முக்கியத்துவம் பாகவதத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது, தவிர மகாபாரதம் கூட லைட்டா தான் டச் பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து ஆஃப் லைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராமநவமி எல்லாமே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு, பிளஸ் ராமாயணத்தை நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய அளவிற்கு பக்தர்களும் அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப 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 சுவையான ஒரு விஷயம். ராமச்சந்திர பகவான் இஸ் none other than லார்ட் கிருஷ்ணா, ரைட்? ஸோ அதனால அவருடைய லீலைகள் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயம் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுல கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பிரீஃப் அபவுட் ராமச்சந்திர பகவான். அவர் தோன்றுவதற்கான அந்த காரணங்கள் இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராமச்சந்திர பகவான் தோன்றியதற்கான ஒரு காரணம் அது வந்து ஒரு பெரிய கதை. இன்னைக்கு இந்த 2 ஹவர்ஸுமே அதை பத்தி பேசலாம். தோன்றுவதற்கான ஒரு காரணம் நம்ம வந்து வேற என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் செஷன், ஏதாவது ராமநவமி வரும்போது ஒரு ஸ்பெஷல் செஷன்ல ஐ வில் டிஸ்கஸ் ஆல் தோஸ் திங்ஸ். நமக்கு வந்து அந்த அளவுக்கு நேரம் கிடையாது அதை பத்தி பேசுறதுக்கு. அவர் தோன்றுவதற்கான காரணங்கள் அந்த பகவானினுடைய குண அம்சங்கள் தான் இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தோன்றுவதற்கான காரணங்கள் நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னால, யதாயதாகி தர்மஸ்ய பரித்ராணாய சாதுனாம், அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அந்த காரணத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது பிரபுபாதர் பொருளுரையிலேயே எழுதியிருக்காரு, ராவணன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பொழுது. சோ அந்த கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கும்போது அந்த பொருளுரையில வந்து ராவணனை பத்தியும் ஹிரண்யகசிபு பத்தியும் அவர் எழுதுகிறார். அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, கம்ப்ளீட்டா
தட் ஏத்திசம் அவங்க நினைக்கிறது தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தர்மத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வேதங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஸோ அந்த அந்த பௌதீக ஒரு தாக்கம் அவங்க கிட்ட இருந்தது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது பொருளுரையில அவங்க எழுதுறாரு, பிரபுபாதர் எழுதுறாரு. நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ராமாயணம், அந்த கதை எல்லாமே ஓரளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. ராவணன் மேல போறதுக்காக படிக்கட்டுகள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு எண்ணம் அவனுக்கு. அதே போல ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் செல்வதற்கு சிறப்பு விமானத்துல போகணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஒரு முயற்சிகள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த மாதிரி ஒரு கொடுங்கோளாட்சி செய்தவனை அழிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம். பிளஸ் தேவர்கள் அவங்க வனத்துல அமைதியாக அவங்களால பகவானை தியானிக்க முடியவில்லை. தர்மம் அப்படின்னாலே பகவானுடைய சிந்தனை இருக்கணும் இல்லையா, அந்த பகவானுடைய சிந்தனை தடைபடுகிறது அப்படிங்கிறதுக்காக அப்ப அவங்களும் விண்ணப்பிக்கிறார்கள் பிரம்மதேவனிடம். பிரம்மதேவன் அப்ப உடனே எல்லாரையுமே அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அப்ப ராமச்சந்திர பகவான் ஒரு கண்டிஷன் போடுறார், நாராயணன் ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன அப்படின்னா, நான் மாத்திரம் போக மாட்டேன், நீங்க எல்லாருமே ரொம்ப ஒரு என்ன சொல்றது கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில பக்தி பண்ணணும்னு நீங்க எல்லாருமே ஆசைப்படுறீங்க இல்லையா, நான் இந்த அவதாரம் எடுத்தேன் அப்படின்னா யூ ஷுட் ஆல்சோ சாக்ரிஃபைஸ், நீங்களும் நிறைய விட்டு கொடுக்கணும். ஆஸ்டிரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போன்ற கடுமையான தவப்பயிற்சி நீங்க செய்யணும். அந்த தவப்பயிற்சி என்ன அப்படின்னா, குரங்குகளாக என்னோடு நீங்கள் வர வேண்டும். வானர சேனை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, மிகச்சிறந்த தேவர்கள். அந்த வனத்துல தவம் செய்து கொண்டிருந்த தேவர்கள். அவங்க சொல்றாங்க, நீங்க அமைதியா தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீங்களும் என்னோடு பங்கெடுக்க வேண்டும். அந்த பங்கு எப்படிப்பட்ட பங்காக இருக்க வேண்டும் என்றால், எல்லா வேதனைகளையும் நீங்கள் அனுபவிக்கணும், உடல் அளவில் நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். அதற்கு நீங்க தயாராக இருந்தால் அப்படிங்கும்போது அனைவருமே அதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் வானர சேனை. இன்னொரு காரணமும் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, சீதா பிராட்டியார், அதாவது லக்ஷ்மி தேவி எனக்கு தனிமையே கிடையல, உங்களோட எப்போ இருக்கும் போதுமே சேஷன் மேலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்களோட தனிமையில் எனக்கு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல, உங்களோட நான் தனிமையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அங்கு கூறப்படுகிறது. அதனால தனிமையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ராமச்சந்திர பகவான் இந்த அவதாரம் எடுத்ததாகவும் ஆச்சாரியார்கள் ஒரு அழகான வர்ணனை தருவார்கள். 14 வருடங்கள், அதாவது திருமணமாகி அந்த பொழுதுல கூட அவர் அயோத்தியில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கும்போது அப்ப கூட ஞாபகப்படுத்துறாளாம் சீதா பிராட்டியார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா ஜாலியா இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதன் பிறகுதான் அவருக்கு வனத்திற்கு செல்லும்படி அந்த சாபம் கிடையாது, அது போன்ற ஒரு அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. அவர் போறாரு, 14 வருடங்கள் காட்டில இருந்தாருன்னு நம்ம சொல்றோம். 13 வருடங்கள் அவர் சீதா தேவியோடு அங்க இருந்திருக்கிறார். இன்னும் டீப்பா நீங்க ராமாயணத்துல எல்லாம் போய் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் 13 வருடங்கள் அந்த காட்டுல ஆனந்தமாக உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். லாஸ்ட் 1 இயர் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். நம்ம ராமாயணம் படிக்க ஆரம்பிச்ச உடனேவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காட்டுக்கு போனாங்க, மானை பார்த்தாரு, மானை பிடிச்சாங்க, ஓடி போயிட்டாரு அப்படின்னா நம்ம 14 வருஷமும் ஒரு சண்டைக்காக ட்ரை பண்ண மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா அந்த லங்கா அந்த யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் லாஸ்ட் 1 இயர் தான். ஸோ 13 வருடங்கள் பகவான் சீதாதேவி லக்ஷ்மி தேவியினுடைய ஆசைக்கு இணங்க அந்த வனத்தில் இருவரும் அமைதியாக காலத்தை கழித்தார்கள். அதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. பட் நம்ம ஒரு பக்தர்களாக பார்க்கும்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ராமச்சந்திர பகவானுடைய அவதாரம். பின்னாடி வரக்கூடிய ஸ்கந்தங்கள்ல அதை பத்தி நிறைய விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு புரிதலோடு நாம் 23வது ஸ்லோகத்திற்கு செல்கிறோம். 23வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். I'll read the sloka. एकोनविंशे विंशतिमे वृष्णिषु प्राप्य जन्मनि रामकृष्णौ इति भुवो भगवान् अहरद्वरम्. இந்திரமதை ஸ்லோகா படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். हरे कृष्ण प्रभु. एकोनविंशे विंशति मे विष्णु सुप्राय जन्मनि रामकृष्णाविति भुवो भगवान् अहरद्वरम्. மொழிபெயர்ப்பு. 19வது மற்றும் 20வது அவதாரங்களில் பகவான்
பலராமராகவும் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் சுயமாக தோன்றினார். இவ்வாறு விஷ்ணு குலத்தில் யது வம்சத்தில் தோன்றிய அவர் உலகின் சுமையை போக்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 18வது அவதாரம் ராமச்சந்திர பகவானை பற்றி பேசிய பிறகு சூத கோஸ்வாமி அவர்கள் இங்க 2 அவதாரங்களை பற்றி பேசுகிறார். 19வது 20வது அவதாரங்கள். சோ பலராமராகவும் பகவான் கிருஷ்ணராகவும் விஷ்ணு குலத்தில் யது குலம், விஷ்ணு குலம் கிடையாது, குடும்பம் இல்லையா, விஷ்ணு குடும்பத்தில் யது குலத்தில் இந்த உலகில் உள்ள என்ன சொல்றது, அந்த டு ரிமூவ் த பர்டன் அப்படின்னா என்னது, இந்த உலகத்தில் உள்ள பாரத்தை குறைக்கிறது. உலக பாரத்தை குறைப்பதற்கு சுமை உலக பாரம், பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னு பார்த்தாலே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். அகைன் அண்ட் அகைன். சோ பிறப்பற்றவர் பிறக்கிறார். ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம், பிறப்பற்றவர். ராமச்சந்திர பகவானும் அதே மாதிரிதான், பிறப்பற்றவர் பிறக்கிறார். இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும் ஏன் பிறப்பற்றவர் அப்படின்னு பார்த்தா, ஸ்வயம் பகவான் இல்லையா, அந்த பகவான் அப்படிங்கிற அந்த குவாலிட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இஸ் அன்பார்ன் இல்லையா, அந்த அன்பார்ன், அந்த சேம் பகவான் இஸ் கம்மிங். எந்த விதமான மேக்கப்பும் போடாம, எந்த விதமான ட்ரெஸ்ஸும் மாத்தாம அப்படியே வந்து இறங்குறார் கீழே, அவ்வளவுதான். பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவானாக தோன்றுகிறார். பௌதிக கண்களுக்காக நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை ரூபம் அது இது எல்லாமே இருக்கலாம். பட் கிருஷ்ணா கம்ஸ் அஸ் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கும்போது பகவான் அது போலத்தான் தோன்றுகிறார். பிரபுபாதர் வந்து ரொம்ப குறுகிய அளவுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு பகவான் கிருஷ்ணரை பற்றியும் பலதேவரை பற்றியும் எழுதியிருக்கிறார். பின்னாடி நிறைய ஸ்கந்தங்கள், 10வது ஸ்கந்தம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பகவான் கிருஷ்ணர் தோன்றியது மிக மிக பெரிய காரணமற்ற கருணை அவர் நம்மிடம் காண்பிக்கின்றார் என்பதற்காகத்தான். பகவத்கீதையில சொல்றாரு, நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக, என்னுடைய பக்தர்களை பாதுகாப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி, அனைவருக்கும் சாதுக்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. சோ அந்த பகவான், கீதா மகாத்மியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்லோகம், ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ. ஒரே ஒண்ணுதான் சாஸ்திரங்கள் அப்படின்னாலே அந்த ஒண்ணுதான், பகவானினால் பாடப்பட்ட அந்த பகவத்கீதை. வணங்கக்கூடிய தெய்வம் என்றால், பகவான் என்றால் ஒன்றுதான், பகவான் கிருஷ்ணர் தான். நாம் ஜபிக்க வேண்டிய ஒரே ஒரு புனித நாமம் என்றால் அது பகவானுடைய புனித நாமம் தான். சோ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்ன அப்படின்னு பார்த்தா, அது அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்மால் முடிந்த ஒரு சேவகத்தை செய்வதுதான். பகவத்கீதையிலே சொல்றாரு பகவான் யாரு, பிதாகம் அஷ்யோ ஜகதோ மாதா தாத்தா பிதாமகா, எல்லாத்துக்கும் நான் தான் விதை. அதாவது ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, பாதுகாப்பவராக, உங்களுடைய தாத்தாவா மாமாவா யாரா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் தான், எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்ச படைப்பில் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நான் தான் அவதரித்திருக்கிறேன். சர்வவியாபி, அனைத்து இடங்களிலும் அனைத்தையும் தெரிந்தவர், அனைத்து வல்லமையும் படைத்தவர். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது ஆன்மீக உலகமாக இருந்தாலும் சரி, பௌதீக உலகமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர். அவரிடம் இருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நமக்கு, ஒரு ஜீவராசியாக பிறந்த நமக்கு முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேதைஷ்ட சர்வை ரகம் ஏவ வேத்யோ. வேதங்கள் படிப்பது எதற்காக என்றால் அந்த பகவானை தெரிந்து கொள்வதற்காகத்தான். இந்த அளவிற்கு அவர், அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த முக்கியத்துவம் இந்த அவதாரத்துல நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பக்தர்களாக, இஸ்கான் டிவோட்டியாக நமக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கும். நம்ம இதெல்லாம் ஏன் பேசுறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியே போய் ஒரு போதனை செய்ய போறோம், ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு உண்மையை நாம் ஸ்தாபிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு கடமை. எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணருடைய நினைவிலேயே நம்முடைய மனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பலதேவர் முதலில் தோன்றுகிறார், அதன் பிறகு பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார். பிரபுபாதர் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கிறாரு. பகவான் அப்படின்னு கொடுக்கும்போது அது இருவருக்குமே காரணம், இருவருக்குமே தரப்படுவதற்கான காரணம் பகவான் என்றால் 2 பேருமே தே ஆர் தி ஒரிஜினல் ஃபார்ம். 2 பேருமே வந்து ஸ்வயம்
இது பின்னாடி நிறைய விளக்குறார், பிரபுபாதர் நிறைய விளக்குகிறார். அந்த புருஷ அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, புருஷா அப்படின்னா இட் இஸ் நாட் அன் இன்கார்னேஷன், அது வந்து ஒரு அவதாரம் கிடையாது. இஸ் த சீஃப், அதாவது ஒரு ஹீரோ, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த புருஷா அப்படிங்கும்போது அது அவரை மட்டும்தான் குறிக்கின்றது. அந்த புருஷனிடமிருந்து தான் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய விஸ்தரிப்புகளை பத்தி நம்ம தெரிந்துக்க ஆரம்பிக்கும் போது, பகவான் ஆரம்பம், அதாவது பரம்பொருளாக கருதப்படக்கூடிய பகவான் முதல் விரிவங்கம், அந்த முதல் விரிவங்கம் அப்படின்னு பார்த்தா யார், அவர்கிட்ட இருந்துதான் அந்த முதல் 4 சதுர்வியூகம் சொல்லுவோம் இல்லையா, முதல் 4 விரிவங்கங்கள் வருது இல்லையா, இந்த குவாட்ராப்புல் எக்ஸ்பான்ஷன் அப்படிமோ இல்லையா, அப்படி வரும்போது அந்த பலதேவரிடமிருந்து வருவதுதான் வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர் அண்ட் பிரத்யும்னா. சோ பகவான் கிருஷ்ணர் வாசுதேவன், பலதேவன் சங்கர்ஷனா. சோ அந்த 2 பேருமே அது வருகிறார்கள் என்றால் அந்த இருவருமே அதே அம்சங்களோடு வருகிறார்கள். அந்த இருவருமே ஒரே அம்சம் என்ன, இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய உடல் அமைப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் தட் பொட்டன்சி, அவங்க கிட்ட இருக்கிற ஆற்றல்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெண்டுமே சேம். பலதேவர் வந்து நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆனா பகவான் கிருஷ்ணரை பத்தி நிறைய நம்ம இந்த பாகவதத்திலையும் சரி 10வது ஸ்கந்தத்திலையும் படிக்கிறதால அவர் தான் என்னமோ நிறைய பண்ணின மாதிரி நமக்கு தோன்றும். ஆனால் இருவருமே சரியான ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலோடு தான் அவர்கள் இந்த அவதாரம், அதாவது அப்படியே ஒரு ஸ்வயமாக அந்த பகவான் கிருஷ்ணர் பலதேவர் அப்படின்னு. இது எப்படி அவர்கள் தோன்றுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்ம மாயான்னா என்னது, அவர்களுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் அவர்கள் தோன்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலதேவர் ரோஹிணி மாதாவினுடைய கர்ப்பத்தில் அவதரிக்கிறார். ஆனா முதலில் அவதரித்தது யாருடைய கர்ப்பத்தில் என்றால் தேவகியினுடைய கர்ப்பத்தில் தான் அவதரிக்கிறார். அப்பனா அங்க இருந்து பகவான் விருந்தாவனத்திற்கு செல்கிறார், மதுராவில் தோன்றி விருந்தாவனத்திற்கு செல்கிறார். சோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பகவான் எதற்காக மதுராவிலிருந்து விருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த விஷயம் பார்க்கும்பொழுது அதற்கான ஒரு புரிதல் என்னவென்றால், விருந்தாவனம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு சாதாரண இடங்கள்ல எல்லாம் தோன்றுவது கிடையாது, வசிப்பது கிடையாது. அவர் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடங்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சத்துவ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் விருந்தாவனத்திற்கு சென்றதற்கான காரணம் அந்த விருந்தாவனத்தினுடைய ஒரு மகிமை அங்கு தரப்படுகிறது. இதுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் 10வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம், வாசுதேவ கதா பிரசன்னகா புருஷம் ஸ்திரின் புனதிகி. என்ன அப்படின்னா, அந்த கங்கை நதியானது பகவான் விஷ்ணுவினுடைய கமலப்பாதங்களிலிருந்து தோன்றி எப்படி 3 உலகங்களையும் அது புனிதமடைய செய்கிறதோ, அது போல பகவான் கிருஷ்ணரை பற்றி எவன் ஒருவன் கேள்விகள் கேட்கின்றானோ, அவருடைய லீலைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றானோ, அவருடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்கிறானோ, 3 வகையான மக்கள் எப்படி 3 உலகங்களையும் அந்த கங்கை நதி புனிதப்படுத்துகிறதோ, அது போல பகவானினுடைய லீலைகள், பகவானினுடைய குணங்கள், பகவானினுடைய பிறப்பு, இது எல்லாமே எவன் ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ இவர்கள் அனைவருமே அவர்கள் புனிதமடையக்கூடிய வகையில் இந்த பகவானுடைய தோற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு அவதாரம் பகவானுடைய அவதாரம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சத்கர்பானா என்னது. சத்கர்ப்பம் என்றால் தேவகியினுடைய வயிற்றில் 6 குழந்தைகள் பிறக்கின்றார்கள் இல்லையா. 6 குழந்தைகள் பிறந்த பிறகுதான் அங்கு பகவான் தோன்றுகிறார். அது எதற்கு என்றால் பகவான் கிருஷ்ணர் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டா நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலங்கங்களும், காமம், குரோதம், லஸ்ட், ஆங்கர், கிரீட் எல்லாம் சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி எல்லா தீய குணங்களும் நம்மிடமிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்தாதான் பகவான்
நம்மிடம் தோன்றுவார். அது போல அவள் ஒரு பௌதீக விதமான ஒரு ஜீவாத்மா. அது ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும் எல்லாருக்கும். அது எப்படி ஜீவாத்மால விஷ்ணு தத்துவா, ஜீவ தத்துவத்துல இருக்கிறவங்க கிட்ட விஷ்ணு தத்துவா எப்படி தோன்ற முடியும் அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரலாம். அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு தத்துவம் எப்படி வேண்டுமானாலும் அவதரிக்கலாம். பகவானினுடைய ஆற்றல், பகவானுடைய பொட்டன்சி, இன்கன்சியூவல் பொட்டன்சி நம்மளால அந்த அளவுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. சோ பகவான் எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் தோன்றுவதற்கு முன்பு ஆச்சாரியர்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா 6 குழந்தைகள், அந்த 6 குழந்தைகளும் கொன்ற பிறகு, அந்த தூய்மை அடைந்த பிறகு 7வதாக பலதேவர் அங்கு தோன்றி அவர் மாற்றப்படுகிறார். அப்பனா பலதேவர் முதல்ல வந்துட்டு எல்லாம் செட்டப் பண்ணாதான் பகவான் அங்க வருவாரு அப்படிங்கிறதும் ஒரு புரிதல் நம்ம அந்த இடத்துல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த புரிதலை பற்றி விளக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல பகவான் என்ன சொல்றாராம், யோக மாயாவிடம் தான் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்துக்கெல்லாம் போக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோக மாயாவிடம், அவருடைய அந்தரங்க சக்தியிடம் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார்? 10வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம், கச்சே தேவி விரச்சம் பத்ரே கோப கோபீர் அலங்கிருத்தம் ரோஹிணி வாசுதேவஸ்ய பாரியஷ்டே நந்த கோகுலே அந்யஸ்ச கம்ஷ சம்விக்ஞ விவரேஷு வசந்திஹி. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அவர் தோன்றுவதற்கான காரணங்கள் அங்கு கொடுக்கப்படுகிறது. கச்சாதேவி விருஜம் பத்ரே கோப கோபீர் அலங்கிருத்தம். என்ன சொல்றாரா, இந்த உலகமே உன்னை வணங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே தேவி பத்ரே அப்படின்னா நல்ல செயல்களை தருபவள் நீ. எங்கே செல்ல வேண்டும், நீ எங்க தெரியுமா போகணும்? இப்போ அந்த யோகமாயிடம் அவர் உத்தரவு தருகிறார். எங்கே செல்ல வேண்டும் என்றால் விரஜத்திற்கு, கஜவிரஜம், அந்த இடத்துக்கு நீ போகணும். சரி, அங்க போய் என்ன பண்றது? அங்க யார் வசிக்கிறார்கள்? பால கோபர்கள், அவர்களுடைய மனைவி கோப கோபீர் அலங்கிருத்தம், அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. சரி, அந்த இடத்துக்கு நான் போறேன், அவங்க எல்லாம் வசிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த நிலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அங்கு பல பசுக்கள் வசிக்கின்றன. அழகான நிலத்தில் வாசுதேவரின் மனைவி ரோஹிணி நந்த மகாராஜாவின் வீட்டில் இருக்கிறார். ரோஹிணி வாசுதேவஸ்ய பாரியஷ்டே நந்த கோகுலே. சோ அந்த இடத்துல அவ இருந்து கொண்டிருக்கிறார். வாசுதேவருக்கு வெறும் ஒரே ஒரு மனைவி மாத்திரம் கிடையாது, 8 மனைவிகளோ 9 மனைவிகளோ. அந்த மற்ற மனைவிகளுக்கு எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது, வாசுதேவரின் மற்ற மனைவிகள் அந்யாஷ்ச, அங்கு அவர்கள் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவரேஷு வசந்திஹி, மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கம்ச பயம், கம்ச சம்விக்ஞா, கம்சனுடைய பயம் இருக்கிறதால அவங்க அந்த இடத்துல பயந்து கொண்டிருக்கிறார். எனவே என்னை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். யார்கிட்ட? யோக மாயாவிடம் அவர் கேட்கிறார். சோ யோக மாயாவால ஏற்படக்கூடிய இந்த ஒரு விஷயம், பகவானுடைய ஒரு சக்தி, அவர் அந்த இடத்தில் அவர் அங்கு செல்ல வேண்டும். சரி, அடுத்த ஒரு ஸ்லோகம் அதே ஒரு ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம், தேவக்கியே ஜாதரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சனிகிருஷ்ய ரோஹிண்ய உதரே சன்னிவேஷாயா. இதுல பலதேவர் ஏன் பிறந்தார் அப்படின்னு நம்ம இதையே இங்க படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம 10வது ஸ்கந்தம் அந்த கிருஷ்ணன், நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. 10வது ஸ்கந்தம் நம்ம இந்த பக்தி வைபவல வர்றதுக்கு மோர் தென் 3 இயர்ஸ் ஆகலாம் நமக்கு. ஸோ அதனால இந்த கொஞ்சம் ரிலேட்டடா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலில் பலதேவர் தோன்றுகிறார், அதன் பிறகுதான் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக அவர் கூறுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இவர் யாரு? இந்த சங்கர்ஷன் அப்படிங்கிறது பகவானினுடைய ஒரு பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் இல்லையா, பிரதானமான ஒரு சிறு அம்சம் தான். பிரதான அம்சம்னா அப்படியே ஃபுல்லா வராம அந்த பிரதானத்திலிருந்து ஒரு சின்ன பங்கு வருகிறது. அவர் அங்கு வரார். அவரை நீ ரோஹிணியினுடைய கர்ப்பத்திற்கு மாற்ற வேண்டும். இது எல்லாமே யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யோக மாயாவிடம் பேசி கொண்டிருக்கிறார் பகவான். அப்பனா சேஷாக்கியம் தாம மாமகம், அப்ப அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சங்கர்ஷணன், அதாவது சேஷன், அவர் ஆக்சுவலா என்னுடைய முழு விரிவங்கம், ஐ எக்ஸ்பேண்டட் லைக் அ சேஷா, அந்த முழு விரிவங்கம், அதுல இருந்து ஒரு சிறு பகுதி, அவரை எந்த சிரமமும் இன்றி ரோஹிணியினுடைய கருப்பைக்குள் மாற்ற வேண்டும். நத் சன்னிகிருஷ்ய ரோஹிண்யா, அவருடைய கருவிற்கு நீ மாற்ற வேண்டும். அங்குதான் அவர் வசிக்க போகிறார். அந்த இடம்
அவருக்கு ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது. பலதேவர் சேஷா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ தேவகியின் கர்ப்பத்தில் நான் வருவதற்கு முன்பு அவர் அங்க வராரு. அவர் வந்துட்டு நான் தங்குவதற்கான எல்லா வசதிகளையும் அவர் செய்து வைக்க போகிறார். எனவே நீ அவரை அந்த இடத்திலிருந்து ரோகிணியினுடைய கர்ப்பத்திற்கு நீ மாற்ற வேண்டும். சோ இது எல்லாமே விஷ்ணு தத்துவா. பகவான் கிருஷ்ணர் எல்லாமே விஷ்ணு தத்துவா. பட் என்னன்னா முழுமை அடையாத ஒரு விரிவங்கங்கள். எல்லா பொட்டன்சியும் அவர்கிட்ட இருக்குமோ இருக்கும். பட் ஹீ மே நாட் எக்ஸிபிட். உருவங்கள்ல கொஞ்சம் 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 ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது பகவானுடைய முதல் விரிவங்கம், இந்த முதல் விரிவங்கம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தாம மாமகம் அப்படின்னா நானே சாக்ஷாத் என்னுடைய அத்தனை விஷயங்களும் அவரிடம் இருக்கின்றது. அடுத்த கேள்வி, ஆறு குழந்தைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, 6 குழந்தைகள் சத்கர்ப்பம், அதற்கான ஒரு காரணத்தை பற்றி விளக்கும் போது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன எழுதுறாரு அப்படின்னா 6 குழந்தைகளும் யாரு அப்படின்னு பார்த்தா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 குழந்தைகளுமே முதலில் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும். அதனால பிறந்து ஒவ்வொன்றுமே மரணம் அடைய செய்வது போல. அதற்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. மரிச்சி அப்படிங்கிற பிரம்மதேவன் அவரை பார்த்து அந்த குழந்தைகள் சிரித்த உடனே ஒரு சாபம் தருகிறார் பிரம்மதேவன். அதாவது பெண்ணின் பின்னாடி போற மாதிரி பிரம்மதேவன் சரஸ்வதி தேவி பின்னாடி போற மாதிரி தன்னுடைய மகள் பின்னாடியே அவர் ஒரு காமத்தோட போகும்போது மற்ற குழந்தைகள் எல்லாமே அங்க இருந்து சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு புராணத்துல ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அதுல அவர் கொடுக்கக்கூடிய சாபம், நீங்கள் 6 பேருமே உங்களுடைய தகப்பனார் கையில் நீங்கள் மரணம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா ஹிரண்யகசிப்பு. அந்த ஹிரண்யகசிப்புடைய பேரன்கள். ஹிரண்யகசிப்பு பிரகலாத் மகாராஜா எப்படி ஆன்மீகத்துல இருந்தாரோ அதுக்கப்புறமா வரக்கூடிய சந்ததியினர் ஓரளவுக்கு அவங்க பக்தியில இருக்காங்க. ஹிரண்யகசிப்பு மாத்திரம் தான் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காரு அவரு. சோ அந்த சாபம் தான் அவர்களுக்கு இங்கு அதன் பிறகு அவர்கள் காலநேமி அப்படிங்கிறவனுடைய ஒரு மகனாக தோன்றி அந்த கம்சனுடைய வரலாறு அப்படி வருது. சோ இந்த 6 குழந்தைகள், அதனாலதான் கம்சனுடைய கையால இந்த 6 குழந்தைகளுமே தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து மரணம் அடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கதை அங்கு கூறப்படுகிறது. சோ இது பிரம்ம வைவர்த்த புராணா அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ரோகிணியினுடைய கருவிற்கு பலதேவர் ஏன் போகிறார் அப்படின்னா, ரோகிணி யார் அப்படின்னு பார்த்தா நாகதேவதை, கத்ருவினுடைய ஒரு விரிவங்கம். இந்த கத்ரு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நாகர்களுக்கான தாய். பாம்புகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாகர்களுக்கான ஒரு தாய் கத்ரு. அந்த கத்ருவினுடைய ஒரு அவதாரம் தான் ரோகிணி. சோ அந்த மாதிரி அந்த புராணங்கள்லாம் பார்க்கும்போது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரோகிணியினுடைய கருவிற்கு சேஷன் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு முழுமையாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிளஸ் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் அந்த விருந்தாவனத்துக்கு ஏன் போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விருந்தாவனத்தை பற்றி அந்த அளவுக்கு ரொம்பவும் அழகாக வர்ணிக்கப்படுகிறது. விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த கோபர்கள் கோபியர்கள் அவங்கள மாதிரி ஒரு சுத்த சத்துவத்துல இருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. சோ அந்த இடமே புனிதமான இடம். அவர்கள் செய்யக்கூடிய பக்தியே புனிதமான சக்தி. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பகவான் இஸ் நோன் ஃபார் பியூரிட்டி இல்லையா. அந்த குணம் அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய அந்த குணங்கள் அப்படிங்கும்போது அவர் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அப்படிங்கிறது ஆச்சாரியார்களுடைய ஒரு கற்பனை. சோ இந்த ஒரு புரிதல் தான் நமக்கு இந்த இடத்துல பகவான் தோன்றுவதற்கு முன்பு தேவகியினுடைய கருவில் அவர் தோன்றும் போது அந்த பிரார்த்தனைகள் 10வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல நீங்க பார்க்கலாம். பிரம்மதேவன்ல ஆரம்பிச்சு அங்க உள்ள தேவர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே அந்த பகவானை பற்றி புகழ்ந்து அவர் தோன்றுவதற்கு எல்லா விதமான விஷயங்கள், அவர் தோன்றும் போது எப்படி இருந்தது என்றால் அந்த அளவுக்கு ஒரு அமைதி நிலவியது அந்த இடத்துல. அப்படியே திவ்யமாக அந்த நாதங்கள், அப்படியே மேகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மனம் கமழும் காற்று, அமைதியான காற்று, அலைகள் அடிக்காத கடல்கள், பிராமணர்கள் தவம் செய்யும் போது யாகத்தி எந்த விதமான இடைஞ்சல்களுமே இல்லாம அந்த அளவுக்கு நேர்த்தியாக அந்த நெருப்புகள், ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா காத்து நிறைய அடிக்கும் போது அந்த நெருப்புகள்லாம் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கும், அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த பகவான் தோன்ற போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆறுகள் எல்லாமே அப்படியே சுத்தமான நீர், எதுவுமே இந்த கசடு களிமண் அந்த மாதிரிலாம் சேர்ந்துலாம் இல்லாம
எல்லா இடத்தையும் அந்த அளவுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை, பறவைகள்லாம் ஆனந்தமாக, ஒவ்வொரு மரங்களிலும் பழங்கள் தொங்கிக் கொண்டு அப்படியே பழுத்த பழங்களாக அந்தந்த சீசனுக்கு வந்து எல்லாமே கரெக்டா ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்துதான். இனிமையான காற்று, வாசனை நிறைந்த காற்று, இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் இருந்துதான் பகவான் தேவகியின் கருவில் தோன்றுவதற்கு முன்பு. அவர்கள் வந்து அந்த அளவுக்கு தேவர்கள் புகழ்ந்து பாடி பகவானை அங்கு வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயத்துல. சோ பகவானினுடைய தோற்றம், இந்த பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு தோற்றம் அது போல அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன பற்போடு தான் பகவான் இந்த இடத்துல பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காரு 23வது ஸ்லோகத்துக்கு. தாரக் மாதாஜி அந்த அந்த பற்போட்டை வேணா படிங்க நீங்க. பொருளை வழங்கிய கிருஷ்ணரும் பலராமரும் பகவானின் அதாவது ஆதி ரூபங்களாகும் என்பதையே இப்பதத்தில் உள்ள பகவான் என்னும் சொல் சுட்டிக்காட்டுகிறது. இது பிறகு விவரமாக விளக்கப்படும். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் நாம் கற்றதை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷரின் ஓர் அவதாரம் அல்ல. அவர் சுயமான முழுமுதற் கடவுள் ஆவார். மேலும் பலராமர் பகவானிலிருந்து முதலாவதாக வெளிப்பட்ட முழுமையான பூரண அம்சம் ஆவார். பலராமரிடம் இருந்து பூரண விரிவங்கங்களாகிய வாசுதேவர், சங்கர்ஷனர், அனிருத்தர் மற்றும் பிரத்யும்னர் ஆகியோர் பிரிவடைகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாசுதேவர் ஆவார். பலராமர் சங்கர்ஷனர் ஆவார். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. இந்த தேவர்கள் வந்து அந்த பிரார்த்தனையில ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அந்த அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாங்கன்னா, பகவானே நீங்க எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்திருக்கீங்க, மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கீங்க, நீங்க வந்துட்டு பல்வேறு அவதாரங்களை பற்றி பேசுகிறார்கள். பேசிட்டு எல்லா அவதாரங்களையுமே நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள், உங்களுடைய கருணை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அதே போல உங்களுடைய கருணையும் உங்களுடைய பாதுகாப்பும் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஸ்லோகத்தை முடிப்பாங்க, பிரார்த்தனையை முடிப்பாங்க. அற்புதமான ஒரு விஷயம். சோ பகவான் பலதேவர் பிளஸ் பகவான் கிருஷ்ணர் அவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது மிகவும் மகிமை வாய்ந்த ஒரு விஷயம். நாம் அனைவருமே அவர்களிடம் சரணடைவதன் மூலமாக நமக்கு எல்லா மங்களமும் நிச்சயமாக உண்டாகும் அப்படிங்கிறது இந்த அவதாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சோ இதன் பிறகு அடுத்த அவதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24வது ஸ்லோகம் பகவான், அதாவது சூத்த கோஸ்வாமி 24வது அவதாரத்தை பற்றி, அதாவது 24வது ஸ்லோகத்துல இந்த பாகவதத்துல கொடுக்கப்பட்டுள்ள கடைசி அவதாரம், நம்ம படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அவதாரம். இதனால பகவானுடைய அவதாரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட லாஸ்ட் அவதாரத்தை பத்தி 24வது ஸ்லோகம். ததக கலௌஷம் சம்பிரவருத்தே ததக கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்ன அஞ்சன ஷூதக கிகதேஷு பவிஷ்யதி. ததக கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்ன அஞ்சன ஷுதக கீகதேஷு பவிஷ்யதி. முரளிதர் பிரபு, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா. பதம் 24. ததஹ கலோ சம்பிருத்தே சம்மோகாய சூரத்விஷாம் புத்தோ நாம்னாஞ்சன சூத கிகேதேஷு பவிஷ்யதி. மொழிபெயர்ப்பு வழங்கிய தெய்வ திரு அபைச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிறகு கலியுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வராக புத்த பகவான் தோன்றுவார். நம்பிக்கையுள்ள ஆஸ்திகர்களிடம் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிபடுத்துவதே அவருடைய அவதார நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ததகானா இதன் பிறகு நடக்கக்கூடிய, இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சூத்த கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷி சாதுக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் இதுவரைக்கும் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, பரீட்சத் மகாராஜா மரணம் அடைந்தாச்சு அந்த நேரத்துல இல்லையா, அந்த பாம்பு தீண்டி அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. அது வரைக்கும் நடந்த எல்லா அவதாரங்கள் அப் டு கிருஷ்ண அவதாரம் இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. அதை பத்தி அவர் சொல்றாரு. ஆனால் இங்கு அவர் கூறக்கூடிய அவதாரம் இதுவரை பகவான் அவதரிக்காத ஒரு அவதாரம், அதை பற்றி கூறுகிறார். இதன் பிறகு நடக்க போகிற விஷயம் ததக. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சாதுக்களுடைய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த திவ்ய ஞானம் என்பது, பாகவதம், வேதங்கள்,
புராணங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக உண்மையானது, பகவானினுடைய ஒரு கருணை அப்படிங்கிறதால வியாசதேவர் அதை எழுதும்போது ஒவ்வொரு தோற்றமும் அவ்வளவு சரியாக அவர் கணித்திருக்கிறார். அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் பகவானை பற்றிய விஷயங்கள் கூறுகிறார். இந்த இடத்துல அடுத்த அவதாரத்தை பற்றி, சோ வியாசதேவருடைய அந்த தன்மை, வியாசதேவர் யாருமே கிடையாது, சாட்சாத் பகவான் இல்லையா? அதனால அவர் அந்த விஷயங்களை எல்லாமே அவர் கூற வருகிறார். எப்போ? இந்த கலியுகம், இப்ப இருக்கிற கலியுகம், தர்மம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது எப்படி ஆரம்பிக்க போகுது? கீக்கட்ட தேசம். கீக்கட்ட தேசம் அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரிசா மாநிலம், அது பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கீக்கட்ட தேசம் அப்படிங்கிற இடத்துல பகவான் புத்தராக அவருடைய தாய் தந்தையர் பெயரை அங்கு கூறுகிறார்கள். அஜின்னா. அஜின்னா என்ன பேர் போட்டிருக்கு அந்த இதுல ஸ்லோகத்துல? ஒரு நிமிஷம். அதுல வந்து பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வேற வேற மாதிரி பேர் போடுவாங்க. ராமகிருஷ்ண விதிபூவே கீகடேஷு பவிஷ்யதி நாம அஞ்சன சுதகா. அஞ்சனா. இந்த அஞ்சனா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தே ஆர் ப்ரொனவுன்சிங். ஒரு சில சம்பிரதாயங்களை பாத்தீங்கன்னா ஐக்ஞா ஐக்ஞா அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க அவங்க. சோ அந்த அஞ்சனா நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அஞ்சனாவினுடைய மகனாக கயா மாநிலத்தில் அவர் எதற்காக பிறப்பெடுக்க போகிறார் என்றால், நம்பிக்கை அற்ற, பகவானின் மீது நம்பிக்கையற்றவர்களை, அந்த நம்பிக்கையற்ற வழியில் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களை மீட்டெடுப்பதற்காக, யாரெல்லாம் வந்து இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, பொறாமை கொண்டு ஏமாற்றுக்காரர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கையை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பரித்ராணாய சாதுனாம், எல்லா இடத்துலயும் அது சூட் ஆகும். அந்த மாதிரி வருவதற்காக அந்த பீகார் மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வனாக புத்தர் அவதரிக்க போகிறார். அவர் ரொம்ப முக்கியமாக எதை அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார் என்றால் அஹிம்சையை கூறப் போகிறார். காரணம், மிருகவதை அப்படிங்கிற ஒரு பேர்ல பல அக்கிரமங்கள், மிருகங்களுடைய பலி அதிகரித்து கொண்டிருக்க போகிறது. அதிகரித்து கொண்டிருக்கிற விஷயம் ஆக்சுவலா இந்த புத்தர் வந்து அந்த நேரத்துல கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், புத்தரை பத்தி நம்ம எல்லாமே பேசியிருக்கோம், நிறைய புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம், அந்த அம்சங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு. அப்போ அந்த புத்தர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த கௌதம புத்தர் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா, கௌதம புத்தர் சித்தார்த்தா. சித்தார்த்தா நீங்க வந்து ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிசி அப்படின்னா இப்போ 2020 இருக்கோம் இல்லையா? நம்ம 2030 2026 இதுக்கு முடிச்சுட்டு பிசி ஏடின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 563 பிசிஇ. சோ கிட்டத்தட்ட ஒரு 2700 வருடங்களுக்கு முன்பு, 2600 வருடங்களுக்கு முன்பு இவர், இப்போ மாடர்ன் நேபாள், இன்னைக்கு வந்து அது மாடர்ன் நேபாள், அப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாவே ஒன்னா இருந்தது. ஸோ அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், ரொம்ப சௌக்கியமாக, ரொம்ப எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக அவர் இருக்கிறார். ஒரு நிமிஷம், நான் ஸ்லோகா உங்களுக்கு படிக்கும்போது கரெக்ட். அஞ்சனாவின் மகன். ஸோ அந்த அளவுக்கு அவர் செல்வம் மிகுந்த ஒரு அரச வம்சத்தினுடைய தளபதியாக, இளவரசனாக அவர் தோன்றுகிறார். அவருக்கு வந்து 4 விஷயங்கள் அவருடைய கண்களில் பட்ட பொழுது அவருக்கு he got a realization. ரியலைசேஷன் என்னது? மெய்ஞான தன்னுணர்வு பெறுகிறார். அந்த மெய்ஞான தன்னுணர்வு எதை பார்த்து பெறுகிறார்? வயதான ஒரு முதியவரை பார்க்கும் பொழுது, ஒரு வியாதியஸ்தனை பார்க்கும் பொழுது, ஒரு மரணத்தை பார்க்கும் பொழுது, ஒரு துறவியை பார்க்கும் பொழுது. அவங்க அப்பா அவனை என்ன பண்ணிடுறாருன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால உலக அனுபவம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல வெளியே போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வெளியே சென்ற 29 வயது ஒரு இளைஞன் வெளியே சென்ற போது அவர் கண்ட 4 காட்சிகள், அது என்ன ஆயிடுச்சு? அவருக்கு வந்து துறவு புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை அவருக்கு அது உண்டு பண்ணியது. மகா அபிக்ன சமன, மகா அபினி ஸ்ரக்ரமன,
இது வந்து புத்திசம் வேர்டு. நான் புத்திசத்துல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு நான் பார்த்தேன். நானு அந்த ஒரு வார்த்தை இது மகா அபினிக் சிரமண, உண்மையை தேடி. நம்ம சொல்றோம் இல்லையா, மெய் ஞானம் அடையணும், செல்ஃப் ரியலைசேஷன் அடையணும், அதத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புத்திசத்துல இவர் மெய்ஞானம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த இடத்தை, அதாவது இந்த 4 விஷயங்களை கண்ட பிறகு, நீங்க எல்லாருமே இவருடைய புத்தகம் படிச்சிருப்பீங்க, ஜேர்னி ஹோம், ராதாநாத் சுவாமி மகாராஜ் புத்தகம் நீங்க படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர். அவர் இந்த மாதிரிதான் மெய்ஞானத்தை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சின்ன வயசுலயே அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. ஓடி போல, வீட்டை விட்டு அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியேறுகிறார். அவர் உலகத்துல உள்ள பல நாடுகளுக்கு செல்கிறார். அவருக்கு எங்கேயாச்சும் போதனை, எங்கேயாச்சும் ஞானம் பிறக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி புத்தர் 29வது வயதில் வெளியேறி இந்த 4 விஷயங்களை பார்த்த பிறகு அவர் அப்படியே ஒரு விரக்தி அடைந்து தவத்தில் ஈடுபடுகிறார். ஸோ அவருடைய தவம் உங்க எல்லாருக்கும் புத்தகயா நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் பீகார்ல இருக்கு, பீகார் மாநிலத்தில் போதி மரத்தின் அடியில் புத்தகயாவில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. ஸோ 4 முக்கியமான உண்மைகள் புத்திசத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 முக்கியமான விஷயங்கள் துக்கம், சமுதாய கஷ்டங்கள், நிரோதா அந்த துன்பத்தை முடிவுக்கு எடுத்து வரலாம், மக்கா. அந்த மக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, ஹவு டு எண்ட் அவர் லைஃப், ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத், நம்மளுடைய துன்பங்களை நாம் எப்படி நிறுத்துவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது புத்திசத்துல அவங்க வந்து அஷ்டதிக் பாலகாஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஷ்டதிக் பாலகாஸ், அந்த அஷ்டதிக் பாலகாஸ் அப்படிங்கிறது அந்த 8 வழிகள். நம்ம சொல்றோம்ல 9 நவவித பக்திகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய 8 வழிகள்ல அவர்கள் இந்த நிர்வாணத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து லெக்சர் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு சில பேர் புத்திசத்தை பத்தி பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஜெயினிசத்தை பத்தி பேசுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு பக்தி வைபவ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஸோ அந்த புத்திசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஷ்டதிக் பாலகர், அந்த 8 விஷயங்கள் அவர்கள் பின்பற்ற சொல்வார்கள். அந்த 8 விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வழியில நம்ம வந்துட்டு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் சொல்றோம் இல்லையா. நம்ம சொல்றது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம். வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது we are all வைஷ்ணவாஸ், ஹிந்து, சனாதன தர்மம் அதுல வருது. புத்திசம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தே டோன்ட் கால் themselves as வைஷ்ணவாஸ். ஸோ அதனால அது ஏன் பிரபு அவங்களது 8 வேற மாதிரி இருக்கு, நம்மளது வேற மாதிரி இருக்கு. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரிலீஜன். ஸோ அந்த ரிலீஜன் வந்து இட் வாஸ் அ ப்ராமினன்ட் ரிலீஜன். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ப்ராமினண்டா இருந்ததால நம்ம வந்து அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு சில நாடுகள்ல வந்து புத்திசம் இஸ் வெரி டாமினன்ட். அதனால நம்ம அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு கான்செப்ட் ஆஃப் காட், பகவான் இருக்காரா இல்லையான்னு பார்க்கும்பொழுது பொதுவாக அவங்கெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்கள், ஆனால் பகவானுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறதை அவர்கள் நம்புவது கிடையாது. தன்னுணர்வு அப்படிங்கிற விஷயத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. துன்பத்தை நாம் எப்படியாச்சும் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு உண்டு. நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் பகவானின் உருவத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறோம். பகவானுக்கு வந்து எண்ணற்ற ரூபங்கள் இருக்குன்னு சொல்றோம். நம்ம பகவான் கிருஷ்ணருங்கிறோம், ராமச்சந்திர பகவான் அப்படிங்கிறோம், பிளஸ் அருவவாதியாக பிரம்மன் அதை கூட நம்ம சொல்றோம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. தே பிலீவ் ஒன்லி இன் வாய்டிசம். வாய்டிசம் அப்படின்னா என்னது? இட் இஸ் கம்ப்ளீட்லி வெற்றிடம். அந்த வெற்றிடம் மாதிரி தான் அவங்களுடைய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அவங்களுடைய முக்கியமான பிரின்சிபல், முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் சொல்வது அனத்தா. அனத்தானா என்னது? அனத்தா மீன்ஸ் யாரும் நிரந்தரம் கிடையாது. என்ன அர்த்தம் யாரும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னா? நம்ம நிரந்தரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிரந்தரம் அப்படின்னா எப்படி சொல்றோம்? ஆத்மா நம்ம கிட்ட இருக்கிறதால நம்ம நிரந்தரம், we are eternal அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்க கிட்ட வந்து அந்த கிடையவே கிடையாது. சனாதன தர்மத்துல வந்து ஆத்மாவை பற்றி போதிக்கிறார்கள். நாம் நித்தியமானவர்கள், திவ்யமானவர்கள், பகவானினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தத்துவ ரீதியான ஒரு வித்தியாசம் புத்திசத்துக்கும் நமக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. They don't believe in the self.
அப்பனா எப்படி இந்த உயிர் வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். புத்திசத்துல முக்கியமான ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் முக்கியமானது என்ன? நமக்கு வந்து என்னது, என்ன நம்மளுடைய கொள்கை என்னது? வாட் இஸ் அவர் எண்ட் ஆஃப் லைஃப்? சனாதன தர்மத்துல வாட் இஸ் த எண்ட் ஆஃப் லைஃப் ஃபார் அஸ்? பிரேமையா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னு. பகவானுடைய வைகுண்டத்தை அடைவது. வைகுண்டத்தை அடையணும். எந்த அதுக்கு என்ன சொல்வீங்க? மறுபிறப்பும் இருக்கக்கூடாது. மறுபிறப்பு அதுக்கு என்ன சொல்வீங்க? வைகுண்டத்தை அடைவது அப்படிங்கிறது என்ன சொல்வீங்க? மோட்சம்னு சொல்லணும். மோக்ஷம். சோ நமக்கு வந்து மோட்சம், கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது நம்ம இஸ்கான்ல இருக்கிறவங்க, பொதுவான மக்களுக்கு வந்து கிருஷ்ண பிரேமைன்னா என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மோக்ஷம். சோ சனாதன தர்மம் அப்படின்னு பார்த்தா எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் மோக்ஷா, மீனிங் they don't want the repeated birth again to come back to material world and to suffer அப்படிங்கிறது அவங்களுக்கு வேண்டாம். பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா நிர்வாணா. நிர்வாணா மீன்ஸ் நாட் அ நேக்கட்னஸ், இட் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங். அந்த துக்கத்திலிருந்து வெளியேற வேண்டும், பிறப்பு இறப்பிலிருந்து வெளியேற வேண்டும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பிறப்பு என்பது ஒரே ஒரு முறைதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், எண்ணற்ற பிறவிகள், எத்தனை பிறவி நம்ம முன்னாடி இருந்தோம்னு யாருக்குமே தெரியாது, நம்ம வந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறோம்ல. அவங்க அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. நீ பிறந்திருக்க அவ்வளவுதான், இதோட உனக்கு முடிஞ்சு போயிடும். அதை நீங்க முடிக்கிறதுக்கு இந்த சஃபரிங், இந்த கஷ்டம் ஏன் நீங்க படுறீங்க, அந்த சஃபரிங்கை நீ நிறுத்த பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அதுதான் அந்த அஷ்டபாலக, அந்த 8 வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் சரியானதாக இருக்க வேண்டும், செயல் சரியானதாக இருக்க வேண்டும், தியானம் நீங்கள் செய்ய வேண்டும், மனதை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு 8 வழிகள் நம்ம வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அஷ்டாங்க யோகத்துல லாஸ்ட் 4 அந்த சமாதி நிலை வர்ற வரைக்கும் அவங்க எப்படி வாழ்வது, ஒருவன் வந்து வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும். ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்ம கொள்கைகள் நம்ம சனாதன தர்மத்துல நம்ம சொல்ற மாதிரி, வைஷ்ணவ பிலாசில கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். யுவர் லைஃப் நீட்ஸ் டு பி பர்ஃபெக்ட்லி லெட். நீங்க சரியான ஒரு பாதையில் நீங்க செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, எல்லாரையுமே சம தர்ஷனாக பார்க்க வேண்டும், ஒவ்வொருத்தருடைய உடலிலும் அந்த ஜீவன் இருக்கு, அந்த ஒரு எண்ணத்துல நம்ம பார்க்கிறோம். அதையே தான் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தே ஆர் இன்டர்பிரட்டிங் இன் a different way. சரியா நடந்துக்கோ, அதர்மம் பண்ணாத, அவங்க மனசை புண்படுத்தாத, பாதகமான செயலில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். சனாதன தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தை அடைவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. என்னது பல்வேறு வழிகள் நம்ம ஃபாலோ பண்றோம் மோட்சத்தை அடைவதற்கு? சனாதன தர்மத்துல கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். வெரி குட். சோ அந்த மாதிரி மோட்சத்தை அடைவதற்கு பல்வேறு வழிகள் சனாதன தர்மத்துல என்ன பண்றோம், பக்தி நம்ம பண்றோம், ஞானம் பண்றோம், கர்ம பண்றோம், கர்ம யோகா இல்லையா, கர்மம் பண்றோம், தியானம் பண்றோம், இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் புத்திசத்துல வந்து வேதங்களின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு காரணமே. அவர் அங்க தோன்றியதற்கு இந்த இந்த வன்முறை இல்லையா, மிருகவதையை தடை செய்வதற்காகத்தான் அப்படிங்கிறது தானே மெயின் ரீசன் புத்திசம் தோன்றியதற்கு. அதனால வேதங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேதங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. தே ஆர் ரிஜெக்டிங் ரிச்சுவலிசம். இது நீ பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும், இந்த யாகத்தை பண்ணினா உனக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களால கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். ஜாதியின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து தொல் திருமாவளவன், மற்ற கட்சிக்காரர்கள், அம்பேத்கர் எல்லாமே புத்தரை வணங்குவதற்கு காரணம் என்ன? எல்லாமே புத்திஸ்ட். பின்னாடி பாத்தீங்கன்னா புத்தர் போட்டோ வச்சிருப்பாங்க. இந்த அம்பேத்கர், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு கட்சி இருக்கு, மகாராஷ்டிரால ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புத்தரை அவங்க வச்சுப்பாங்க, புத்திசம் ஃபாலோ பண்ணுவாங்க. எதற்காக? தே டோன்ட் பிலீவ் இன் காஸ்ட் பேஸ்டு பிராக்டிசஸ். இந்த ஜாதி சமயத்தின் அடிப்படை, இது வந்து இட்ஸ் a வெரி குட் பாயிண்ட். இது சனாதன தர்மத்திலையும் இருக்கு, ஆனா அதை யாரும் சரியா ஃபாலோ பண்றது கிடையாது. ஜாதியின் அடிப்படையில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. சோ புத்த மதத்துல இது நிச்சயமாக இருக்கிறது. வேதங்கள்ல என்ன பண்றோம், நம்ம வந்து வேதங்கள், சனாதன தர்மத்தில் நம்ம என்ன பண்றோம், வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாக வழிபாட்டு முறைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
நம்ம வந்து வர்ணத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிறோம். பட் இஸ்கான் இஸ் நாட் டிவைடிங். இஸ்கான்ல வந்து எந்த வர்ணத்துல இருந்தாலும் நீ வந்து முன்னுக்கு வரலாம், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வரோம். பட் மத்தவங்க யாருமே வந்து அத, அதுவும் எஸ்பெஷலி தட் மார்துவா சம்பிரதாயா, ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஸ்ரீ சம்பிரதாயா ஆல்சோ, அவங்க வந்து அந்த சுப்பீரியாரிட்டி இந்த கேஸ்ட் தே வில் ஃபாலோ. பிராமணர்கள் அக்ரஹாரம் அந்த மாதிரி ஒரு வழியில தான் அவங்க எல்லாமே வழிபாட்டு முறைகள்லாம் வைப்பாங்க. இங்க புத்த மதத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்க தே ஆர் ரிஜெக்டிங் தட். பிரபு இது கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டிக்கு ஈக்குவலா வருமா பிரபு? இல்ல, கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டு தே டோன்ட் டாக் அபவுட் இந்த சஃபரிங் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிடையாதுல்ல. இல்ல, கிறிஸ்டியானிட்டியில அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், ஜாதி பாக்குறது கிடையாது, அதான் ஒரு சில நேர்மையா இருக்கணும். ரிலிஜன்ல நீங்க இல்லையே இல்ல கிறிஸ்டியானிட்டி. அவங்ககிட்டே இருக்கு ப்ரோ, கிறிஸ்டியன்லயும் டிஃபரன்ஷியேட் இருக்கு ஜாதியில. ஆமாம், ஆனா, they அதே they இருக்கு. don't ஜாதி they இல்ல, have ஜாதி பேஸ் different. பண்ணி இல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில மாதா கும்பிடுவாங்க. ஐ மீன் அந்த ஆமாம் லேடி ஆமாம். இது மேரி கும்பிடுவாங்க. ப்ராட்டஸ்டன்ஸ் பார்சி அப்படின்னு ஒரு செக்ட் இருக்கு இல்லையா, ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படின்னா தேவர் ப்ரொட்டஸ்டிங் வாட் ஜீசஸ் வாஸ் டெல்லிங், தேவர் ப்ரொட்டஸ்டிங். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராட்டஸ்டன்ட். இல்ல, கேத்தலிக்ஸ் அண்ட் கொள்கை ப்ராட்டஸ்டன்ட். கொள்கை வந்து ஆமா, புத்திசத்தோட அந்த கொள்கையில வந்து ஒரு சில மாறுபாடு. அந்த அந்த ஃபவுண்டர் ஆஃப் தட் ரிலிஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபவுண்டிங் பிலாசபி, புத்தருடைய ஃபவுண்டிங் பிலாசபி அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர் ஆர் சம் யூனிக்னஸ் இன் தட். ஓரளவுக்கு இட் மே மேட்ச், பட் த ஃபாலோவர்ஸ் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் இட். ஸோ இந்த புத்திசத்துல நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை அப்படின்னா சஃபரிங், துக்கா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கர்மான்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த கர்மத்தை தான் அவர்கள் வேறு பெயரில் துக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், கர்மா அப்படிங்கும்போது நீ செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அங்க நீ எதனால நீ துன்பப்படுகிறாய், அந்த துன்பத்திலிருந்து எதனால நீ துன்பப்படுகிறாய் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால சொல்ல தெரியாது. இப்ப இந்த உலகத்துல நீ பிறந்திருக்க, வை யூ ஆர் சஃபரிங் அப்படின்னா இட் இஸ் டியூ டு கர்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன் யூ ஆர் சஃபரிங். இந்த ஜென்மத்துல நீ பண்ணக்கூடிய விஷயங்களால யூ ஆர் சஃபரிங் அப்படின்னு, த ரிசல்ட் இஸ் டியூ டு யுவர் ஆக்ஷன் இன் திஸ் லைஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பிரின்சிபல். நம்ம என்ன சொல்றோம், 2 பேர் இருக்காங்க ஒரே குடும்பத்துல, அண்ணன் தம்பி, அண்ணன் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கான், எவ்வளவு அறிவு பூர்வமாக இருக்கிறான், எவ்வளோ படிச்சவனா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான், அவன் நல்ல கர்மா பண்ணியிருக்கான் அப்படிமோல. அதே தம்பி வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லாம கொஞ்சம் கெட்ட குணங்கள்லாம் இருந்து அவன் பண்ண கர்மா, போன ஜென்மத்துல அவன் என்ன பண்ணானோ தெரியல, என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கான், இந்த மாதிரிலாம் அவன் பண்றான் நம்மள அப்படி நம்ம சொல்லுவோம். பட் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த லைஃப்ல நீ பண்ணக்கூடிய ஆக்ஷன் மூலமாக திஸ் துக்கா இஸ் கம்ப்ளீட்லி கமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் புராணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திபிதகா படிச்சிருப்பீங்க, யாராச்சும் புத்திசம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். திபிதகா அப்படின்னா எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு புத்தா. புத்தர் சொல்றதை தான் அவங்க கேட்பாங்களே தவிர வேற யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இஸ் த ஃபவுண்டர் ஆச்சாரியா, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்களேன். ஸோ ஹீ brought in some principles. அந்த மாதிரி அவர் அந்த பிரின்சிபிள்ஸ் எடுத்துட்டு வரும்போது அவர் சொன்ன அந்த போதனைகள் தான் புத்திசத்தினுடைய பிரதானமான கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது டிசிப்ளின். எல்லாருமே வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த மாங்க் அண்ட் நன்ஸ், அந்த போதகர்கள், ஆணோ பெண்ணோ, அவங்க எல்லாம் வந்து அந்த போதகர்களுக்கான வாழ்க்கையை எப்படி அவர்கள் கொண்டாட வேண்டுமோ அதற்கு ஏற்றாற் போல நம்ம வர்ணாசிரம தர்மத்துல நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட அதுல இருந்து அவர் எடுத்திருக்காரு அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கிளீன்லினஸ், டிசிப்ளின், அந்த மாதிரி பிளஸ் டிஸ்கோர்சஸ், போதனைகள். அந்த போதனைகள் எல்லாமே எப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நீங்க போய் வெளி உலகத்துக்கு சொல்லணும். நம்மளும் அதையே தான் சொல்றோம். சம்பிரதாயா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், நாட் டு கன்காக்டட். பிரபுபாதர் எழுதும்போது என்ன எழுதுறாரு, கன்காக்டட் மெசேஜஸ் அப்படிங்கிறாரு. கலப்படமான செய்திகளை நீங்க நம்பாதீங்க, வேற சம்பிரதாயத்துக்காரங்க பேசுறத கேட்காதீங்க, யூடியூப்ல போய் வேற லெக்சர்ஸ் கேட்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ற விஷயம். நம்ம என்ன பண்றோம், எல்லா லெக்சரையும் கேட்கிறோம். பிரபு அவர் அப்படி சொன்னாரே பிரபு, இவர் இப்படி சொன்னாரே பிரபு, எது பிரபு கரெக்ட் எது பிரபு தப்பு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல. ஸோ அதனாலதான் புத்திசம்ல என்ன சொல்றாங்கன்னா, புத்தர் என்ன போதனைகள் சொன்னாரோ அதை மாத்திரம்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற பிலாசபி எதுவுமே அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. பிளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பாக்குறது என்னன்னா, மனது, நம்முடைய உணர்வுகள், உண்மை, இதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க தே ஆர் டூயிங்
சாங்கியா தத்துவம் படி அவங்க அதை பார்த்துட்டு அது எல்லாமே ஏற்படுவதற்கு காரணம் இந்த லைஃப்ல நீ செய்யக்கூடிய விஷயங்கள் தான். புத்திசத்துல வந்து வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தா ஒன்லி தியானம். அந்த தியானத்துல வந்து புத்தரை மனதில் நினைத்து கொண்டு அவரை பகவானாக நினைக்க கூடாது, ஒரு போதகராக நினைத்து கொண்டு. ஸோ அந்த தியானத்தின் மூலமாக அந்த புத்தர் என்ன போதனைகள் கொடுத்தாரோ அதை நீங்க எடுத்துப்பீங்க. யூ வில் கிராஸ்ப் இட். உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாட் டு யூ சே, அந்த ஒரு பிலீஃப்ல வந்துட்டு தே பிராக்டிஸ் மெடிடேஷன். புத்திசம்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து தியான பயிற்சி தான். அந்த தியானம் யாரை பத்தி பண்றாங்க அப்படின்னா புத்தரை பற்றி பண்ணுகிறார்கள். புத்தரை பண்ணி பண்ணும்போது ஈஸ் மை டீச்சர், ஒரு குரு, அந்த குருவை நீங்க நினைச்சு நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம்தான் அவர்களுடைய தியானத்துல. பட் சனாதன தர்மத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், வழிபாட்டு முறை அப்படிங்கும்போது ஆலயங்களுக்கு செல்கிறோம், யாகங்கள் செய்கிறோம், மந்திர ஜபம் செய்கிறோம், விக்கிரக வழிபாடு செய்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறோம். சோ நம்ம ரெண்டு சமயத்திற்கும் உள்ள ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் என்ன என்றால், நமக்கு கர்மத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை உண்டு, மீண்டும் பிறப்பு எடுக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், நியாயமான முறையில் தர்மமான வழியில் வாழ வேண்டும், சுயமாக, அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இல்லையா, சுய கட்டுப்பாடோடு கருணையோடு. ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளும் என்ன பண்றோம், துக்கத்திலிருந்து வெளியேற வேண்டும், முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு. ஸோ அவர்களும் அது போன்ற ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அங்க முக்தி பத்தி பேசுறாங்களா பிரபு புத்திசத்துல? அதுதான் நான் வரப்போறேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரப்போறேன். அதாவது அவங்களுடைய பிலீஃப்ல வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் பிலீஃப். என்ன டூ டைப்ஸ் ஆஃப் பிலீஃப் அப்படின்னா, ரீபர்த் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதன தர்மத்துக்கும் நமக்கும் ரீபர்த் இருக்கா அப்படின்னா, புனபவக அப்படின்னா ரீபர்த், அதாவது ரிப்பீட்டட் எக்ஸிஸ்டன்ஸ். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதன் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான், ஆனால் நிரந்தரமான ஆத்மா கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸை பத்தி தான், அந்த சோல் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அனதர் பாடி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க அந்த கர்மத்தை, அந்த ஒரு ரீபர்த் யாருக்காச்சும் வருது அப்படின்னா அதை அவர்கள் நம்புகிறார்கள். பட் இந்த ரீபர்த் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீ செய்த பாவங்கள், நீ செய்த துக்கங்கள், அது எல்லாமே மறைந்து விட்டது என்றால் உனக்கு there is no rebirth for you. ஆனா ஒரு சில விஷயங்கள், அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்மத்தின் மூலமாக அந்த வாசனாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லைன்னா உங்களுடைய மன நோக்கங்கள் அதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருந்தது அப்படின்னா உனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இறக்கிறது. அப்ப அந்த பிறப்பு வரும்பொழுது யார் வருவா அப்படின்னா, அது அவங்களுக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. அந்த இம்ப்ரெஷன்ஸ் அங்க வருமா அப்படின்னா there is no answer from that. Again you will get a birth, again you will suffer. அப்ப அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும்னா, அந்த உடலுக்கு ஏற்றார் போல மீண்டும் நீ தியான பயிற்சியில் ஈடுபட்டு அந்த உடலை நீ அழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த பர்மனன்ட் எட்டர்னல் சோல் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதர்வைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த துக்கத்தை போக்குறதுக்காக சிஸ்டமேட்டிக்லி they are practicing Buddhism, they are doing all the religious practice as defined by Lord Buddha. அது எல்லாமே அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா they attain nirvana. அந்த நிர்வாணா கான்செப்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, this body is made up of பஞ்ச மகாபூதாஸ். அதுல உன்னுடைய உடல் அந்த உட்கூறுகள், அது அந்த மூலக்கூறுகளோடு கலந்து விடுகின்றன, அவ்வளவுதான். அங்கிருந்து தான் வந்தது. நீ எல்லாம் எங்கிருந்து வந்த? நம்ம வந்து சோல் இஸ் எட்டர்னல் சோலு, நமக்கு வந்து தெரியாது, அது வந்து நித்தியமாக வந்து கொண்டே இருக்கிறது, நீ செய்யக்கூடிய கர்மத்திற்கு ஏற்றாற் போல உனக்கு உடல் கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒவ்வொரு உடல் தோன்றுவதற்கு காரணம் அந்த பஞ்ச மகாபூதங்கள். நம்ம வந்துட்டு 16 மூலக்கூறுகள் மகத்தத்துவத்தை சொல்ற மாதிரி அந்த 5 அவங்களுக்கு வந்து பர்மனண்டா அவங்க சொல்றாங்க. இந்த 5ல இருந்து உயிர் வருகிறது, உயிர் மறையும் பொழுது அதுல மீண்டும் சென்று கலந்து விடுகிறது. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் தே வில் பி யூசிங் லைக் புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம், கிரேவ் யார்ட்ல போடுறது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் உடையவர்கள் அவங்கலாம். ஸோ அவங்களுடைய கொள்கைகள். ஸோ பிரதானமாக இந்த ஒரு பர்டிகுலர் அவதாரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், புதுமையான ஒரு கொள்கைகளை பற்றி அவர் கூறுகிறார். பிளஸ் அஹிம்சையை வலியுறுத்துவதற்காக, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம
சித்திரவதை செய்யக்கூடாது, விலங்குகளை பலியிடுவதை நாம் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப பெரிய பர்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ வாட் ஐ கேன் ஒரு 2-3 பேர் நீங்க படிக்கலாம் அந்த பர்போர்ட்டை. ஹரே கிருஷ்ண பிரபு. டூ டைப் ஆஃப் பிலீஃப் சொன்னீங்களா பிரபு? ஒன்னு வந்து புனபவக, செகண்ட் பிரபு செகண்ட் வந்து இந்த புனபவக இஸ் ரீபர்த். ஒன் இஸ் வந்து சார்ட் ஆஃப் மெர்ஜிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். மெர்ஜிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் கிடையாது, அந்த பஞ்ச மகாபூதத்தோட போய் கலந்துருவீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரபு. பிரபு கிருஷ்ணர் தான் ஏன் கான்செப்டே மாத்தி அவரே. ஹரி கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க கேக்குதா? கேக்குது. கிருஷ்ணருடைய அவதாரம் தான் புத்தர் அப்படின்னும் போது அவர் ஏன் இப்படி கான்ட்ரடிக்டரியா கிருஷ்ணா சொன்னாரு? அந்த காலத்து வேதம்லாம் நம்பிக்கை இல்லாம அப்படின்னு எல்லாமே அவரே மாத்தி சொல்றாரு. ஏன், என்ன காரணம்? ஆமா, அது எல்லாமே பர்போர்ட்ல கிளீனா கொடுத்திருக்காரு, அது படிச்சா நமக்கு தெரியும். என்ன காரணம் என்றால் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது எல்லாருக்குமே, இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், யூ ஷுட் ஹேவ், இன்னைக்கு கிளாஸ்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபெய்த், வி நீட் டு டெவலப் த ஃபெய்த். அந்த நம்பிக்கை குறையும் போது பகவான் என்ன சொல்லியிருக்காரு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்காரு, வேதங்கள் என்னை புரிந்து கொள்வதற்காக யாகங்கள் நீங்க செய்யறது எல்லாமே என்னிடம் எனக்கு வந்து அடையும், அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பர்த்லயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மேலேயே அவங்களுக்கு பிலீஃப் இல்லாம தேவர் சிம்பிளி மிஸ்இன்டர்பிரேட்டிங் தி வேதாஸ். இந்த வேதங்கள்ல வந்து பலி தர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேற விதமான ஒரு பலி, எல்லாமே வந்து பௌதீக விஷயமாக, பௌதீகத்தனமாக அவர்களுக்கு அதிக அளவில் ஒரு என்ன சொல்றது பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க மாறும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனால அந்த பகவானே வேற ரூபத்துல வராரு. சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக வந்தாரு? சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனத்தை எல்லாருக்கும் சொல்லணும், அந்த கிருஷ்ண பிரேமையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்தார் அவரு. ஸோ அந்த மாதிரி அகைன் பகவான் ஒன்லி இஸ் கம்மிங் ஹியர் டு ஸ்டாப் தட் பிராக்டிஸ். அந்த தப்பான வேதங்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள், அதாவது அவர் பகவான் இங்கு புத்தராக அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இந்த பர்போர்ட்ஸ் நிறைய பெரிய கருத்து மாத்திரம் சொல்லிடுறேன். அவங்க யாருக்கும் பரப்பல இல்ல பிரபு. புத்திசத்தை வந்து வெளிய போய் இப்ப நம்ம வந்து புத்திசத்தை வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் வந்து எல்லாரும் போய் ரீச் ஆகணும்னு நம்ம அத ப்ராபகேண்டா பண்றோம். ஆனா புத்திசத்துல வந்து ப்ராபகேண்டாவே கிடையாது இல்ல. ஆமா ஆமா, ஃபாரின்ல கொஞ்சம் கண்ட்ரீஸ்ல இருக்கு. புத்திசம் வந்துட்டு இட் இஸ் சார்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் பிராக்டிஷனர் இன் சைனா, ஜப்பான் அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் உண்டு. பட் என்ன ப்ராப்ளம்னா நீங்க சொன்ன மாதிரி வை தே ஆர் நாட் டூயிங் தட் பிராக்டிஸ் அப்படிங்கும்போது திஸ் இஸ் அ வெரி வெரி டஃப் ரிலிஜன் டு பிராக்டிஸ். இந்த சென்ஸ் டோன்ட் ஈட் மீட். இப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனியன் கார்லிக் சாப்பிடாதுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இஸ்கான்ல வந்து வெஜிடேரியன் அப்படிங்கும்போது ஜனங்க நிறைய பேர் வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் வெஜிடேரியனிசம் இல்ல, கட்டுப்பாடு நியமங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரிலீஜன் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம போறதுக்கு we can say multiple reasons. There are not good practitioners, there are no good acharyas available, there are no good followers are available. பட் நமக்கு வந்து அப்படி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு, நிறைய ஆச்சாரியர்கள் வந்தாங்க, ரிலேட்டட் சம்பிரதாயஸ் நிறைய வந்தது, பகவான் கிருஷ்ணரை மையமாக வைத்து பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதனால அது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பார்த்தா கூட கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமிசம் ஸ்ப்ரெட் ஆன அளவுக்கு ஹிந்துயிசம் இஸ் நாட் ஸ்ப்ரெட் இல்லையா? அப்படின்னா அப்ப அவங்க கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ப்ரீச்சர்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. தோ தே ஆர் ப்ரீச்சிங் அன்ரைட்டியஸ் திங்ஸ், ஓகே, பட் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் லைக் அ வைல்டு ஃபயர். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸ் அங்க உண்டு. யூ கேன் ட்ரிங்க், யூ கேன் மெரி, யூ கேன் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு அந்த பாவங்களை பத்தில. ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது பாவங்கள். why you are suffering is dukkha is because of your impious activities. So that impious activities contains so many things. Illicit sex also is there, drinking, food habits, அதெல்லாமே. அதனால இந்த மாதிரி ஒரு நியமங்கள் இருந்ததுனாலே that will take time to spread. But this is the actual religion. நம்மளுடைய சமயம் to certain extent Buddhism speaks about discipline. அதை ஃபாலோ பண்றதுல தப்பு கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் தட் நிர்வாணா போர்ஷன் இஸ் அன்அக்செப்டபிள், சோல் போர்ஷன் இஸ் அன்அக்செப்டபிள். அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ மேஜர் இஷ்யூ ஃபார் அ ரிலிஜன். அதுல வந்து அவங்க
பட் பகவான் புத்தராக தோன்றியதற்கு காரணம் அந்த சூழ்நிலையில் அந்த தவறுகள் செய்து கொண்டிருந்தவர்களை நிறுத்துவதற்கு பகவானுக்கு இந்த வழிதான். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியர் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக he has come out with a different concept. அதே சங்கராச்சாரியார் who believes in Narayana, he has given completely a different philosophy. ஸோ இதெல்லாமே அந்த சைக்கிள், இட்ஸ் ஆல் பகவான்ஸ் லீலைகள். பகவான் வந்து மக்களை அந்த அந்த தவறுகள் இருந்து வெளியேற்றுவதற்காக அவர் அப்பப்போ கையாளக்கூடிய ஒரு சில உத்திகள் இதெல்லாமே. ஓகே, கமலஹாசன் பொண்ணு வந்து புத்திசம்ல போயிட்டாப்லையா பிரபு? ரெண்டாவது பொண்ணு she is யாரு? following புத்திசம். கமலஹாசனுடைய பொண்ணு, ஐயங்கார் பொண்ணு, she is following புத்திசம். ஆமா ஆமா ஆமா, எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம்ல. See, if you don't like eating a meat and you don't drink, many people who like Buddhism. அதுல யாருக்கு ரொம்ப சுவை அதிகமா நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், ஐ வாண்டட் டு கெட் மை செல்ஃப் இன்டாக்சிகேட்டட் அப்படிங்கிறவங்களுக்கு புத்திசம் பிடிக்காது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க நான் வெஜிடேரியன் யாரு சாப்பிட விருப்பம் இல்லாதவர்கள், தண்ணியில யாருக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க எல்லாம் என்னன்னா இந்த பிலாசபி என்ன பாக்குறாங்கன்னா, கர்மா அப்படிங்கிற விஷயமே இல்லல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஐ வில் என்ஜாய் திஸ் லைஃப், வாட் எவர் இஸ் வித்தின் த லிமிட்ஸ் ஐ வில் என்ஜாய். நம்ம வந்து அப்படி கிடையாது, குணங்களை பத்தி பேசுறோம், சத்துவ குணத்துல நீ இது பண்ணிட்ட, நீ ரஜோ குணத்துல அது பண்ணிட்ட அப்படிங்கும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம இப்ப எந்த குணத்துல இருக்கோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. பிரபுஜி, ஜெயினிசம் இதுல இருந்து வந்ததான் பிரபு? இல்ல, ஜெயினிசம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரிஷபதேவா அவர் எடுத்துட்டு வந்த ஜெயினிசம். அதுல தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தே ஆல்சோ ஃபாலோ தி சேம் திங். ஜெயினிசம் அந்த ரிஷபதேவர் வரும்போது we can go in deep into that. ஓகே, இந்த பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். ஒரு 3 பேர் படிங்க. தாரக் ராதா மாதாஜி, முரளி பிரபு நீங்க படிங்கோ, மித்ர பிருந்தா மாதாஜி படிங்கோ, சாந்த சுந்தரி மாதாஜி நீங்க படிங்கோ. 4 பேர் படிங்க பார்க்கலாம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க கரெக்டா மாத்திக்கோங்க. ஓகே, பொருளரை வழங்கி சொல்ல பிரபுபாதுக்கு ஜெய். முழுமுதற் கடவுளின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமான பகவான் புத்தர் அஞ்சனா தேவியின் புதல்வராக கயா, அதாவது பீகார் மாநிலத்தில் தோன்றினார். அவர் தமது சொந்த கருத்தான அகிம்சையை பிரச்சாரம் செய்து வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட மிருக பலியையும் கூட நிராகரித்தார். புத்த பகவான் தோன்றிய சமயத்தில் மக்கள் பொதுவாக நாஸ்திகத்தன்மை கொண்டவர்களாகவும் மிருக மாமிசத்தை விரும்பி உண்பவர்களாகவும் இருந்தனர். யாகபலி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு கசாப்பு கூடமாக மாற்றப்பட்டு இருந்தது. மேலும் மக்கள் மிருக பலியில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஈடுபட்டனர். நிராதரவான மிருகங்களின் மீது இரக்கம் கொண்ட புத்த பகவான் அகிம்சையை பிரச்சாரம் செய்தார். வேத கொள்கையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். மிருக வதையால் நேரிடும் தீய விளைவுகளையும் அவர் வலியுறுத்தினார். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களான குறைந்த அறிவுள்ள கலியுக மக்கள் அவரது கொள்கையை பின்பற்றினர். மேலும் இடைக்காலத்தில் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் அகிம்சையிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர். இது பகவானை உணரும் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஆரம்ப படியாகும். நாஸ்திகர்களை அவர் ஏமாற்றினார், ஏனெனில் அவரது கொள்கைகளை பின்பற்றிய அத்தகைய நாஸ்திகர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் தங்களது பரிபூரண நம்பிக்கையை அவர்கள் புத்த பகவானிடம் கொண்டிருந்தனர். புத்தர் பகவானுடைய அவதாரம் என்பதால் பகவான் புத்தரின் வடிவில் உள்ள கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி மாற்றப்பட்டனர். அதுவே புத்த பகவானின் கருணையாகும். அவர் நம்பிக்கை அற்றவர்களை தம்மிடம் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தார். ஹரி கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரி கிருஷ்ண. புத்த பகவானின் அவதாரத்திற்கு முன்பு மிருகங்களை கொல்லுவதே சமுதாயத்தின் மிக முக்கியமான செயலாக இருந்து வந்தது. மக்கள் இவற்றை வேத பலிகள் என கூறிக்கொண்டனர். அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரையின் வாயிலாக வேதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது தற்செயலாக வேதங்களை படிப்பவர்கள் மலர்மொழியால் வழி தவறி செல்கின்றனர். அத்தகைய மூல பண்டிதங்களை பற்றிய ஒரு விளக்கம் பகவத்கீதையில் உள்ளது. அவிபஷித தெய்வீகமான செய்தியை உணர்ந்தறியப்பட்ட சீட பரம்பரையின் ஆன்மீக பக்தரிடமிருந்து பெறுவதில் அக்கறை கொள்ளாமல் வேத இலக்கியங்களை பயிலும் மூல பண்டிதர்கள் குழப்பம் அடைவது உறுதி. அவர்கள் சமய சடங்குகளே அனைத்தும் என்று கருதுகின்றனர். அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை. பகவத்கீதையின்படி 15.15 வேதைச சர்வே ரகம் ஏவ வித்ய, வேதங்களில் உள்ள எல்லா முறைகளும் ஒருவரை படிப்படியாக பரமபுருஷரை அடையும் பாதையை நோக்கி அழைத்து செல்பவையாக உள்ளது.
பரமபுருஷர் தனிப்பட்ட ஆன்மா, பிரபஞ்ச சூழ்நிலை மற்றும் இவற்றிற்கு இடையில் உள்ள உறவு ஆகியவற்றை அறிவதே வேத இலக்கியத்தின் முழு நோக்கமாகும். உறவு அறியப்பட்டவுடன் அது செயல்பட துவங்குகின்றது. அத்தகைய செயலின் பலனாக பகவானிடம் திரும்பி செல்லுதல் எனும் வாழ்க்கையின் இறுதி நோக்கம் மிக சுலபமாக நிறைவேற்றுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத வேத பண்டிதர்கள் தூய்மை அடைவதற்குரிய சடங்குகளால் மட்டுமே கவரப்படுபவர்களாக உள்ளனர். இதனால் இயற்கையான முன்னேற்றம் தடைபடுகின்றது. ஹரே கிருஷ்ண பிரபு. நெக்ஸ்ட் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. நான் படிக்கட்டுமா? படிங்க பிரபு. நாஸ்திக தன்மை கொண்ட அத்தகைய குழப்பமடைந்த மக்களுக்கு புத்த பகவான் இறை நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறார். ஆகவே முதலாவதாக அவர் மிருகங்களை கொல்லும் பழக்கத்தை தடுக்க விரும்பினார். பகவானிடம் திரும்பிச் செல்லும் வழியில் மிருகங்களை கொல்பவர்கள் ஆபத்தான பேர் வழிகளாக உள்ளனர். ஆத்மா சில சமயங்களில் மிருகம் அல்லது ஜீவராசி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே மிருகவதை செய்பவர்கள் மற்றும் ஆத்மாவின் தனித்தன்மையை இழந்தவர்கள் ஆகிய இருவருமே மிருகவதை புரிந்தவர்கள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க. நான் படிக்கிறேன். மிருகங்களை கொல்பவர்களால் பரமபுருஷரின் உன்னத செய்தியை சுவைத்து அனுபவிக்க முடியாது என்று பரிஷத் மகாராஜர் கூறினார். ஆகவே பகவானை அடையும் வழியில் மக்களை பயிற்றுவிக்க வேண்டுமானால் முதலில் அவர்களுக்கு மேலே கூறியவாறு மிருகவதையை கைவிடுமாறு கற்பிக்க வேண்டும். ஆன்மீக தன்னுணர்வு பெறுவதற்கும் மிருகவதைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது புத்தி கெட்ட தனமாகும். கலியுகத்தின் கோளாறினால் ஆபத்தான இந்த தத்துவத்தை அதிகரிக்கும் பெயரளவேயான சந்நியாசிகள் பல முனைந்துள்ளனர். வேதங்களின் பெயரில் இவர்கள் மிருகவதை பிரச்சாரம் செய்கின்றனர். பகவான் ஸ்ரீ சைத்தன்யருக்கும் மேலான சத்காஜி சாகிப் என்பவரும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் இவ்விஷயம் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு உள்ளது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள மிருக பலியானது கசாப்பு கூடத்தில் நிகழவும் கட்டுப்பாடற்ற மிருகவதையிலிருந்து வேறுபட்டதாகும். அசுரர்கள் அல்லது பெயரளவேயான வேத பண்டிதர்கள் வேதங்களில் உள்ள மிருக பலியை ஆதாரமாக காட்டுவதால் புத்த பகவான் வேதங்களின் அதிகாரத்தை போலியாக மறுத்துள்ளார். மிருகவதை என்னும் துர்குணத்திலிருந்து மக்களை காக்கவும் உலகளாவிய சகோதரத்துவம், அமைதி, நேர்மை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை பற்றி கூச்சலிடும் மூத்த சகோதரர்களால் நிராதாரமான மிருகங்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவும் பகவான் புத்தர் வேதங்களை ஏற்க மறுத்தார். மிருகவதை இருக்கும் போது நீதி இருக்காது. பகவான் புத்தர் அதை முற்றிலும் நிறுத்திவிட விரும்பினார். இதனால்தான் அவரது அகிம்சை கொள்கை இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட பரப்பப்பட்டது. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. பொதுவாக பகவான் புத்தரின் தத்துவம் நாஸ்திகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது பரமபுருஷரை ஏற்கவில்லை என்பதுடன் அந்த தத்துவ முறை வேதங்களின் அதிகாரத்தையும் ஏற்கவில்லை. ஆனால் அது உண்மை நிலையை மறைக்க பகவானால் கையாளப்பட்ட ஒரு சாதனம் ஆகும். ஆனால் புத்தர் பகவானின் ஒரு அவதாரம் என்பதால் அவரே வேத அறிவை ஸ்தாபித்த மூல புருஷர் ஆவார். ஆகவே வேத தத்துவத்தை அவரால் விளக்கிவிட முடியாது. ஆனால் மேலெழுந்த வாரியாக அதை அவர் விளக்கினார். ஏனெனில் சுர விஷர்கள் அல்லது பகவத் பக்தர்களிடம் எப்பொழுதும் விரோதம் கொண்டுள்ள அசுரர்கள் வேதங்களை சான்றாக கொண்டு பசுவதை அல்லது மிருகவதையை ஆதரிக்க முயல்கின்றனர். இது நவீன காலத்து சன்னியாசிகளால் இப்போது செய்யப்பட்டு வருகின்றது. பகவான் புத்தர் வேதங்களின் அதிகாரத்தை முற்றிலும் மறுக்க வேண்டி இருந்தது. காரணத்தோடுதான் அவர் இப்படி செய்தார். இல்லையெனில் அவர் பகவானின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க மாட்டார். அல்லது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரான ஜெயதேவரின் தெய்வீகமான பாடல்களால் அவர் துதிக்கப்பட்டிருக்கவும் மாட்டார். பகவான் புத்தர் வேதங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக
காலத்திற்கும் பொருந்தும் வகையில் வேதங்களின் ஆரம்ப நிலையில் உள்ள கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார். சங்கராச்சாரியாரும் கூட அவ்வாறுதான் செய்தார். ஆகவே புத்த பகவான் மற்றும் சங்கராச்சாரியார் ஆகிய இருவருமே தெய்வ நம்பிக்கைக்கு வழியமைத்தனர். மேலும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், குறிப்பாக பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, முக்தி அடையும் தன்னுணர்வு பாதையில் மக்களை வழிநடத்தி சென்றார். ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க மாதாஜி. பகவான் புத்தரின் அகிம்சை இயக்கத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இவ்விஷயம் மிகவும் முக்கியமானதென கருதி கசாப்புகளை அவர்கள் முற்றிலும் மூடிவிடுவார்களா? இல்லையெனில் அகிம்சை கொள்கையில் இயக்கத்தில் அர்த்தமில்லை. கலியுகம் துவங்குவதற்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன் சற்று முன்புதான் ஸ்ரீமத் பாகவதம் தொகுக்கப்பட்டது. மேலும் புத்த பகவான் ஏறக்குறைய 26 நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றினார். எனினும் ஸ்ரீமத் பாகவதத்தில் புத்த பகவானை பற்றி முன்னதாகவே கூறப்பட்டுள்ளது. அதுவே இந்த சாஸ்திரத்தின் ஆதாரமாகும். இத்தகைய முன்னறிவிப்புகள் பல உள்ளன. அவை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரபூர்வமான நிலையையே அவை சுட்டி காட்டப் போகின்றன. எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களிடமும் உள்ள தவறு, மாயை, பொய் மற்றும் பூரணமற்ற நிலை ஆகிய இந்நான்கு குறைபாடுகளும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லாதவையாகும். முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இக்குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாவர். ஆகவே அவர்களால் எதிர்காலத்தில் நடக்க போவதை கண்டு முன்கூட்டியே அறிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ புத்தருடைய அவதாரம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம். பிரபுபாதர் எழுதும்போது சங்கராச்சாரியார் அவர்களை பற்றியும் எழுதுகிறார். எப்படி சங்கர தத்துவம், ஃபாலோவர் ஆஃப் லார்ட் சிவ தத்துவா இல்லையா, சங்கராச்சாரியார் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறது. சங்கராச்சாரியார் ஒரு அவதாரமாக ஏன் பார்க்கவில்லை என்றால் அவர் இஸ் நாட் இன் விஷ்ணு தத்துவா இல்லையா. விஷ்ணு தத்துவத்துலதான் புத்தர் வந்திருக்காரு. பட் ஆனால் அவருடைய கொள்கைகள் வேற. பட் சிவ தத்துவம் என்பது தனியாக இருக்கிறது. அவருடைய ஒரு சேவகன், பகவானுடைய ஒரு சேவகன். ஸோ அவர் மூலமாக அவருடைய உதவியை பெற்று அவருடைய சீடர்கள், அவருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடிய சங்கராச்சாரியார் அவர்கள் மூலமாக பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல புத்தருடைய அவதாரம் எதற்காக என்றால் அந்த வன்முறை, கிட்டத்தட்ட அந்த பலி மிருகவதையை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் தோன்றினாலும், தத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சங்கராச்சாரியாருக்கும் புத்த மதத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. புத்தர் தோன்றியதற்கான காரணம் வேண்டாத மிருகவதையை தடுப்பதற்காக. வேதங்கள் பேர்ல மிருகவதை என்பது அதிகரித்து கொண்டிருந்த நிலையில் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக மிருகவதைக்கு எதிராக அவர் தன்னுடைய தத்துவங்களை கூற துவங்கினார். அதன் பிறகு அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேதங்கள் மீது உள்ள மதிப்பு கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடுச்சு. வேதங்களுக்கு யாருமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத அளவுக்கு போகும்பொழுது ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் தோன்றியதற்கான காரணம், அந்த தர்மத்தை, வேதங்கள் யாரெல்லாம் புத்திசமா மாறினாங்களோ, நிறைய பேர் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அசோகர் மூலமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட துவங்கியது. சந்திரகுப்தா மௌரியருடைய பீரியட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா. சோ அதனால அந்த வேதங்களை யாரெல்லாம் பின்பற்றாமல் புத்த மதத்தில் சேர்ந்தார்களோ அவர்களை மீண்டும் திசை திருப்புவதற்காக ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் தோன்றினார். இது பத்ம புராணத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். சங்கராச்சாரியார், அதாவது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, மாயாவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே புத்த மதத்தினால் மூடப்பட்டவர்கள், கவரப்பட்டவர்கள். மாயாவாதம் அசாஸ்திரம் பிரஷினாம் பௌத்தியம் உஷ்யதே. பௌத்தியம் உஷ்யதே அப்படின்னா புத்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் மாயாவாதி. ஏன்னா அவங்களுக்கு அந்த உருவத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. சோ இதை சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பௌதீக உலகம், அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு, தன்னுணர்வு பாதையில், மெய்ஞான பாதையில் எடுத்து செல்வதற்காக மகாபிரபு அவர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே, புத்தரும் சரி சங்கராச்சாரியாரும் சரி, தெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் கூட தன்னுணர்வு பாதையில் அவர்களை அழைத்து செல்லவில்லை. காரணம் என்ன? புத்த மதம் வேதங்களை முழுமையாக நிராகரித்தது. சங்கராச்சாரியார் வேதங்கள் தான் பிரதானம் அப்படிங்கிறத நம்பினாரு. பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் சுப்ரீம் கிரியேட்டர், இந்த பிரபஞ்சத்தை படைத்தது பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. ஆனால் சங்கராச்சாரியாருக்கு பிரம்மன், சங்கராச்சாரியார் கிருஷ்ணாலா சொல்ல மாட்டாரு, பிரம்மன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது, பகவான் கிருஷ்ணருடைய ஒரு பாகம்தான் பிரம்மன்.
அந்த பிரம்மனைத்தான் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கராச்சாரியார் பார்க்கும்போது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவை பற்றிய ஒரு விஷயத்துல புத்த மதத்திற்கு நிரந்தரமான ஆத்மா கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா நித்தியமானது, தட் இஸ் பிரம்மன். அதனாலதான் மாயாவாதிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா பிரம்மனோடு இணைய வேண்டும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அதனால அவர் ஆத்மாவை பொறுத்தவரை அது நித்தியம் அப்படின்னு சங்கராச்சாரியார் நம்புகிறார். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா நிர்வாணா. நிர்வாணா அப்படிங்கும்போது முழுமையாக நீங்கள் இந்த தத்துவ ரீதிக்கு அப்பால்பட்ட நிலைக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இந்த 14 மூலக்கூறுகள் 17 மூலக்கூறுகள் மகத்தத்துவம் அதற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு செல்பவர்கள் தான் புத்திஸ்ட். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நிர்குண பிரம்மன். நிர்குண பிரம்மன் அப்படின்னா குணங்களை கடந்து அந்த பிரம்மனோடு ஐக்கியமாக கூடியவர்களாக, அதுதான் அவங்களுடைய உண்மையான ஒரு தத்துவம் அவங்களுக்கு பார்க்கப்படுகிறது. உலகம் அப்படின்னு பார்க்கும்போது புத்த மதத்தினர் என்ன சொல்றாங்கன்னா நிரந்தரமானது, நிரந்தரமற்றது, மீண்டும் மீண்டும் தோன்றி கொண்டிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நம்ம பிரளயத்துல தோன்றுதுன்னு சொல்றோம் இல்லையா. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது தற்காலிகமானது, உலகம் என்பது தற்காலிகமானது. ஆனால் சங்கராச்சாரியர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அது மித்யா. மித்யா மீன்ஸ் என்னது, நம்ம எது மாயான்னு சொல்றோமோ அந்த மாயாவை காட்டிலும் உண்மையானது அப்படிங்கிறாங்க. சோ இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். சங்கராச்சாரியர் சொல்றவர் என்ன சொல்றாருன்னா நித்யாக்கு பதிலா அவர் மித்யா அப்படிங்கிறார். மித்யா அப்படின்னா இதை முழுமையா உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது, முழுமையா பொய்ன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் எங்கேயோ இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு சொல்றாங்க. முக்தியை பற்றி பேசும்போது அவருடைய கொள்கைகள், புத்த மதத்து கொள்கைகள் நிர்வாணம். இவருடைய கொள்கை அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மனோடு பிரம்மனாக நானும் சேருகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயம்தான் சங்கராச்சாரியரை பத்தி. அது ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நான் அதை சொன்னேன். ஸோ இதோட இந்த புத்த மதத்தை பற்றியது, புத்த அவதாரத்தை பற்றி முடிந்து விட்டது. அடுத்த அவதாரம் அதாசு யுக சந்தியாயம் தஷு பிராயேஷு ராஜஷு ஜனித விஷ்ணு யசசோ நாம்ன கல்கீர் ஜகத்பதி. கல்கி அவதாரத்தை பத்தி சொல்ல போகுது. குணமை மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். அதன் பிறகு 2 யுகங்கள் இணையும் சமயத்தில் சிருஷ்டியின் அதிபதியான பகவான் கல்கி அவதாரத்தை ஏற்று விஷ்ணு யசாவின் புதல்வராக தோன்றிவார். இச்சமயத்தில் பூமியை ஆள்பவர்கள் கெட்ட கொள்ளைக்காரர்களாக மாறியிருப்பார்கள். ஹரே கிருஷ்ண. ஸோ இந்த இடத்துல ஒன் மோர், இப்போ புத்த மதம், புத்தர் தோற்றம் அப்படின்னு சூத்த கோஸ்வாமி சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ்ல 2 அவதாரம் சொல்லியிருக்காரு. ஒன்னு புத்தர், அதை நம்மளுக்கு தெரியும். இப்ப இருக்கிற இந்த கலியுகத்து மக்களுக்கு புத்தரை பத்தின ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் ஆர் தேர். மற்றதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் நம்புகிறோம். ஆனால் இந்த இடத்துல புத்தரை பத்தின விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலி டேட்டா இஸ் அவைலபிள். அவர் எங்க பிறந்தார், என்ன பண்ணார், எல்லா விஷயம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பார்த்தா கல்கி அவதாரம். கல்கி அவதார தோற்றத்தை பற்றி இங்கு நாராயணன், அதாவது பகவான் எப்படி இந்த கலியுகத்துல தோன்ற போகிறார். இது எப்ப தோன்ற போகிறார் என்றால் கலியுகமும் சத்திய யுகமும் கலக்கக்கூடிய நேரத்தில். இப்போ இந்த கலியுகம் முடிகிற ஸ்டேஜ்ல, அதாவது 4,27,000 வருடங்கள் இப்ப ஆயிடுச்சு இல்லையா. 4,32,000 பகவான் கிருஷ்ணர் பிறந்து ஒரு 5,000 வருஷம் அந்த ஒரு கணக்கு போட்டோம்னா கூட 4,27,000 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கு. அப்படின்னா அது கலி முடியும் போது அந்த சதுர்யுகம் அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி a ரொட்டேஷன். அதுல சத்தியயுகம் வரப்போகுது. அந்த ஒரு பகுதி முடிவு ஆரம்பம், அந்த 2 பகுதியில அக்கிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், கொள்ளைக்காரர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், அதர்மங்கள் தலைத்தோங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பகவான் ஒரு பிராமணனுக்கு, விஷ்ணு யாசா அப்படிங்கிற ஒரு பிராமணனுக்கு கல்கியாக தோன்ற போகிறார். 12வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் அவரை பற்றி இருக்கின்றன. இந்த கல்கி பகவான் எப்படி தோன்ற போகிறார். ஷம்பால கிராம முக்கிய பிராமணஸ்ய மகாத்மனக பவனே விஷ்ணு யாசக கல்கி பிரதுர் பவிஷ்யதி. அந்த பகவான் தோன்றக்கூடியவர் இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல அவருடைய ஃபியூச்சர் அப்பியரன்ஸ், எங்க, எப்பொழுது, எப்படி தோன்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு தரப்பட்டிருக்கிறது. சோ நம்ம பார்த்த மாதிரி அந்த 2 யுகங்கள் முடிவு ஆரம்ப நேரத்தில் அவர் அக்கிரமக்காரர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர் தோன்ற போகிறார். அவர் எப்படி தோன்ற போகிறார் என்றால் அஷ்ட சித்திகள் உடையவராக தோன்ற போகிறார். அந்த பகவான் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் அஷ்ட சித்திகள். சித்திகள்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, என்னென்னு தெரியுமா? அனிமா மகிமா லஹிமா. அவ்வளவுதான். அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி
சின்னதாகிறது, பெருசாகிறது, குட்டியாகிறது, லைட் ஆகிறது, நடக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய தன்மை உடையவராக பகவான் அப்பொழுது தோன்றுவார். சோ இந்த மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் பிரபுபாதர் எழுதும்போது இந்த அஷ்ட சித்திகளுக்கு அவர் எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, பகவானுக்கு எந்த விதமான பாவங்களும் அவரை அண்டாது. இந்த அஷ்ட சித்திகள்ல வந்து பாவங்கள் அதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பகவானினுடைய அஷ்ட சித்திகள் இங்க என்னென்ன அப்படின்னா, அபாபவிதா, விம்ருத்யு, விஜ்வரா, விஷோகா, பாவங்கள் அண்டாது, மரணம் அவரை ஏற்படாது, அவருக்கு களைப்பு வராது, அவருக்கு துன்பம் வராது, புலம்பலில் இருந்து அப்பாற்பட்டவர், விஷோகா, விஜிகட்சா, அவருக்கு பசி எடுக்காது, அபிபாஷா, தாகம் எடுக்காது, சத்தியகாமா, எப்பொழுதுமே அவர் என்ன சொல்றாரோ அதை நடத்தி காண்பிப்பார், சத்திய சங்கல்பா, எப்பொழுதுமே அவர் சொல்வதை சரியாக நடைமுறைப்படுத்துவார். இதுதான் பகவானுடைய அஷ்ட சித்தி. நம்ம வந்து பொதுவாக அஷ்ட சித்திகள் அப்படின்னா லஹிமா மகிமா சொல்றோம் இல்லையா? பட் பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய 8 விஷயங்கள் பகவானுக்கு என்ன அப்படின்னா, இந்த அஷ்ட சித்திகள் மூலமாக பகவான் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். சோ அந்த மாதிரி குணங்களுடையவராக கல்கி அவதாரம் தோன்றப் போகிறது. தர்மம் நிலைநாட்டப்பட போகிறது. கல்கி அவதாரத்துல வந்து தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. கலியுகம் முடியும் பொழுது அந்த சண்டை, சச்சரவுகள், துன்பங்கள் எல்லாமே இருக்கும்போது பகவான் தேவதத்தா அப்படிங்கிற ஒரு வெள்ளை குதிரையில் திவ்யமான ஒரு தீர்வு தருவதற்காக, எல்லாருக்கும் வந்து ஒரு தீர்வை தருவதற்காக, அக்கிரமக்காரர்களுக்கு தீர்வை தருவதற்காக, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது தூங்குற நிலைக்கு போயாச்சோம். எல்லாருமே வந்து ஆன்மீகத்தில் முழித்து கொண்டு இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் செல்வதனால்தான் அக்கிரமங்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது. சோ அந்த ஆன்மீகத்தில் அந்த தூக்கம், ஆன்மீக தூக்கத்தில் இருப்பவர்களை, நாட் ஆன்மீக தூக்கம், ஆன்மீகமற்ற தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்புவதற்காக, அந்த ஆன்மீகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, மிக உயர்ந்த ஒரு உணர்வுகளை அனைவருக்கும் தருவதற்காக, மற்ற பக்தர்களுக்கு உதவுவதற்காக. அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா பக்தர்களே இல்லாம போறோம்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இன்னைக்கு இஸ்கான் டிவோட்டிஸ் கூட இருக்கோம். இஸ்கான் டிவோட்டிஸுக்கு எவ்வளவு துன்பங்கள் நடைபெறுகிறது, பல நாடுகள்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த கல்கி அவதாரத்தப்பவும் இன்னும் துன்பத்தில் இருப்பார்களாம் பக்தர்கள். சரியான ஒரு பயிற்சி பண்ண நேரம் கிடைக்காம, சரியா பண்ண முடியாம, ஒத்துழைப்பு கிடைக்காமல், சோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் பகவான் தோன்றுகிறார். அப்படின்னா பகவான் வந்து இந்த உலகத்தை கைவிடுவது கிடையாது. எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் அவர் தோன்றுகிறார் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த ஒரு கல்கி அவதாரத்தை பற்றிய ஒரு விரிவு. இந்த கல்கி அவதாரத்தை பற்றி கூறிய பிறகு அதன் பிறகு என்னென்னலாம் சொல்ல போறார் சூத்த கோஸ்வாமி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். 26வது ஸ்லோகம். அவதாராஹே அசங்கேயா ஹரே சத்வ நிதே த்விஜாஹ யதா விதாஷினக குல்யா சரஷக ஷூ சகஸ்ரஷக. ஸ்லோகா 26. சாந்தி சுந்தரி மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அவதாராயே அசங்கேயா ஹரே சத்வ நிதே த்விஜாஹ யதா விதாசீனஹ குல்யாஹ சரசஹ ஸ்யூஹ சகஸ்ரசஹ. பிராமணர்களே, பகவானுடைய அவதாரங்கள் வற்றாத நீர் தேக்கத்தில் இருந்து பாய்ந்தோடும் சிற்றாறுகளைப் போல் எண்ணற்றவையாகும். பொருள் படிக்கணுமா பிரபு? வேண்டாம் மாதிரி பொருள் வேண்டாம். அது ஒண்ணும் இல்லை. இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா அவதாரங்களை பத்தியும் பகவான் பேசியிருக்காரு. பேசிட்டு அவர் ஜஸ்ட் சொல்றாரு, நான் வந்து இதை சொல்லிட்டேனே அதனால வந்து அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. பகவானினுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை. அதுக்கான ஒரு உதாரணங்கள்லாம் பிரபுபாதர் கொடுக்கிறார். எப்படி வந்து ஒரு ஆற்று நீரோ அல்லது ஒரு கடல் அலைகளோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ, தடைபடாமல் வந்து கொண்டிருக்கின்றனோ, அது போல பகவானுடைய அவதாரங்கள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது இல்லாம நிறைய அவதாரங்கள் இருக்கு. ஹயக்ரிவா, ஹரி, ஹம்சா, பிருஷ்ணிகர்பா, விபு, சத்யசேனா, வைகுந்தா, சர்வபௌமா, விஸ்வக்ஷேனா, தர்மசேது, சுதாமா, யோகேஸ்வரா, பிருகத்பானு. கொஞ்சமா தான் எழுதியிருக்காரு பிரபுபாதர். இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து தெரியாமல் பல்வேறு அவதாரங்கள் பல இடங்கள்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. சோ அதனாலதான் பிரகலாத் மகாராஜா தன்னுடைய ஒரு பிரார்த்தனையில அவர் என்ன பாடுவார் அப்படின்னா, எண்ணற்ற அவதாரங்களை எடுக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு உருவங்களில் வருகிறீர்கள், பல்வேறு பெயர்களில் வருகிறீர்கள். காய்கறி பேர்ல வரீங்க, விலங்குகள் பேர்ல வரீங்க, பறவைகள் பேர்ல வரீங்க, அரக்கன் ரூபத்துல வரீங்க, எண்ணற்றமான ஒரு விஷயங்களை நீங்க வரீங்க.
வந்துட்டு நம்பிக்கையையும் இந்த பகவான், அதாவது நம்பிக்கை அற்றவர்களை எப்படி திசை திருப்புவது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஒரு அவதாரத்தினுடைய மகிமை அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம கேட்ட அவதாரங்கள் வந்து இட் இஸ் ஒன்லி நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அவதாரங்கள். இது இல்லாம பகவான் இன்னும் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதனுடைய பொருளுரை வேணா விஜய் ரகுபதி பிரபு படிக்கிறீங்களா பிரபு? 26 பர்போட். பிரபுஜி படிக்கவா? விஜய் ரகுபதி பிரபு படிங்க. நெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள முழுமுதற் கடவுளின் அவதார பட்டியல் முழுமையானதல்ல. இது மொத்த அவதாரங்களின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். ஸ்ரீ கைக்ரீவா, ஹரி, ஹம்சா, கிருஷ்ணிகர்பா, விபு, சத்யசேனா, வைகுண்டா, சர்வபாமா, விக்னேஷ், விஸ்வக்சேனா, தர்ம சேது, சுதா, ஸ்தாமா, யோகேஸ்வரா, திருவத்பானு ஆகியவை போன்ற அவதாரங்களாகும். கடந்த யுகங்களை சார்ந்த மற்ற அவதாரங்களும் கூட உள்ளனர். சில பிரகலாதர் மகாராஜ் தமது பிரார்த்தனையில் கூறுகிறார், எம்பெருமானே, நீர்வாழ் இனம், தாவர இனம், ஊர்வன, பறவை இனம், மிருக இனம், மனித இனம், தேவர்கள் இனம் முதலான அனைத்து உயிரினங்களிடையிலும் தாங்கள் பற்பல அவதாரங்களாக தோன்றுகிறீர்கள். நம்பிக்கை உள்ளவர்களையும் காக்கவும் நம்பிக்கையற்றவர்களை அழிக்கவுமே தாங்கள் இவ்வாறு தோன்றுகிறீர்கள். கலியுகத்தில் தாங்கள் ஒரு பக்தரின் உடலை அவதரித்து இருக்கிறீர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே பகவானின் கலியுக அவதாரமாகும். பாகவதத்திலும் மற்ற சாஸ்திரங்களிலும் உள்ள பல இடங்களில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானின் அவதாரம்தான் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமர், நரசிம்மர், வராகர், மச்சம், கூர்மம் மற்றும் பகவானின் பல்வேறு அவதாரங்கள் இருந்தாலும் பகவான் சில சமயங்களில் தமது சுய உருவில் வந்து அவதரிக்கிறார் என்று பிரம்ம சமீதியிலும் கூட மறைமுகமாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவதாரங்கள் அல்ல. அவர்கள் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலமாவர். அடுத்த பதத்தில் இது தெளிவாக விளக்கப்படும். இப்போதும் குறிப்பிடப்படாத எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன. அவற்றுக்கெல்லாம் மற்றாத பிறப்பிடமாக பகவான் உள்ளார். ஆனால் அத்தகைய அவதாரங்கள் எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாத அசாதாரணமான அரிய செயல்களினால் பிரித்தறியக்கூடியவர்களாக விளங்குகின்றனர். நேரடியாகவோ மறைமுகமாகவோ சித்தரிக்கப்பட்டுள்ள பகவானின் அவதாரத்தை அறிவதற்கான பொதுவான சோதனை இதுவே ஆகும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அவதாரங்களில் சிலர் ஏறக்குறைய முழுமையான பகுதிகளாவர். உதாரணமாக, குமாரர்களுக்கு ஆன்மீக அறிவு என்னும் சக்தி அளிக்கப்பட்டுள்ளது. நாரதருக்கு பக்தி தொண்டு என்னும் சக்தி அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஜ் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானின் எண்ணற்ற அவதாரங்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் இடைவிடாமல் தோன்றியவாறு உள்ளன. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ பகவானுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறது நிறைய அவதாரங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க பிரபுபாதர் கூறியிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, சித்ரா மாதாஜி இந்த ஸ்லோகம் படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். 27. ऋषयो मनवो देवा मनु पुत्रा महौजसः कलाः सर्वे हरे एव சப்ரஜாபதயः சம்ருதா. பிரத்யேகமான சக்தி பெற்றவர்களாகிய ரிஷிகள், மனுக்கள், தேவர்கள் மற்றும் மனு வம்சத்தினர் ஆகிய அனைவரும் பகவானுடைய அம்சங்கள் அல்லது அம்சங்களின் அம்சங்களாவார். இதில் பிரஜாபதிகளும் அடங்குவர். தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் எண்ணற்ற அவதாரங்கள் எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் கடைசி 2 ஸ்லோகங்களை நம்ம புரிந்து கொண்டது. பிரஜாபதிகளாக நம்ம பார்த்தது ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்த்திருக்கோம், சின்ன போர்ஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். பகவானுடைய எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல்.
இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த 2 ஸ்லோகங்களில் சூத்த கோஸ்வாமி வர்ணிக்க போகிறார். பகவான் கிருஷ்ணர் ஒரு ஆதாரம். அவர்தான் வந்து எல்லா அவதாரங்களுக்கும் காரணம். அவதாரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்தான் காரணம் அப்படிங்கிறதை விளக்குவது சூத்த கோஸ்வாமியுடைய அடுத்த 2 ஸ்லோகங்கள். ஸ்லோகா நம்பர் 28, ஸ்லோகா 28. ஏதே ச அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. அம்பிகா மாதாஜி ஸ்லோகா படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். हरे कृष्ण। एतेषां कला पुंस कृष्णास्तु भगवान् स्वयं इन्द्रादिव्याकुलं लोकं मृदयन्ति युगे युगे। பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் அம்சங்களே அல்லது அம்சங்களின் அம்சங்களே தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமுதற் கடவுளாவார். நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்களை அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகர்களை காப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. சோ இவ்வளவு அவதாரங்களை பத்தி நம்ம பேசணும் இல்லையா. கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான், அந்த பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவாக இருக்கிறார். இந்த பிரபஞ்சங்களில் அவர் தோன்றுவதற்கான காரணம் தர்மத்தை பின்பற்றுபவர்கள், பக்தர்கள், ஏத்திஸ்ட் இல்லையா, ஏத்திஸ்ட் தீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கையற்றவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கலவரங்கள் சொல்ல முடியாது, தொந்தரவுகள், அதை சமாளிப்பதற்காக பகவான் பல்வேறு ரூபங்களில் பக்தர்களை பாதுகாப்பதற்காக தோன்றுகிறார். இத்தனை அவதாரங்கள் இது எல்லாம் இணையாக பார்க்கப்படுகிறதா அல்லது தரம் பிரிக்கப்படுகிறதா? பகவான் வந்திருக்குன்னு சொல்லியாச்சு, அப்படின்னா எல்லா அவதாரங்களும் ஒன்றாக இருக்குமா, இல்லை என்றால் ஏதேனும் வித்தியாசம், தரம் பிரிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் அதற்கான விளக்கம் தரப்படுகிறது. இதற்கு முன்பு கூறப்பட்ட அவதாரங்கள் ஏதே ச அம்ச பின்னாடி வரக்கூடிய, அதாவது பல்வேறு விஷயங்கள், அவதாரம் அப்படின்னு பார்த்துட்டோம் வச்சுக்கோங்க, அம்சங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், ஒரு சிலது என்னது குமாரம், நாரதம், ஆவேஷ அவதாரங்கள், சத்தியாவேஷ அவதாரங்கள் சொல்றோம் இல்லையா, அதே போல புருஷ அவதாரங்கள், மகாவிஷ்ணுவிடம் தோன்றக்கூடிய அந்த புருஷ அவதாரங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் பகவானிடமிருந்து தோன்றுகின்றன. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல எழுதும் போது அவர் பகவானுக்கு 3 வகையான தோற்றங்கள், இஸ் கம்மிங் அண்டர் 3 பிரின்சிபல்ஸ், 3 கொள்கைகளில் அவர் தோன்றுகிறார். பகவானுடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்வயம் ரூபா, தத் ஏகாத்ம ரூபா, ஆவேஷ ரூபா அப்படிங்கிற விஷயம்தான் அவருக்கு தரப்படுகிறது. லகு பாகவதாமிருத்தால ரூப கோஸ்வாமி அவர்களும் நிறைய அதை பத்தி எழுதுறார். பகவான் தான் ஸ்வயம், அவர் தோன்றக்கூடிய பல்வேறு விஷயங்கள். அந்த ஸ்வயம் என்றால் என்னது? ஸ்வயம் ரூபான்னா ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா. அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, விருந்தாவனத்தில் தோன்றியது உண்மையான தோற்றம், மெய்யான தோற்றத்தோடு அவர் தோன்றி இருக்கிறார். அவருதான் ஹையஸ்ட், மத்தக பரதரம் ந அந்யத் அப்படிங்கிறார்ல, என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. So he is the cause of everything. அந்த பகவான் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறார். ஸ்வயம் ரூபா, ஸ்வயம் ரூபா, பகவானுக்கு சொல்லக்கூடிய ரூபங்கள் ஸ்வயம் அப்படின்னா அதை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு ஸ்வயம் ரூபா, இன்னொன்னு ஸ்வயம் பிரகாசா. ஸ்வயம் ரூபான்னா என்னது? ஸ்வயம் ரூபம் என்றால் அந்த பிருந்தாவனத்தில் இடையர் குல சிறுவர்களோடு பகவான் அவதரித்து பல்வேறு லீலைகளை செய்தது தான் ஸ்வயம் ரூபம். அந்த ஸ்வயம் ரூபத்துல அவர் என்ன பண்றாரு? பிரபாவம், வைபவம் அப்படின்னு 2ஆக பிரிகிறார் அவர். அதுக்கு எப்படி புரிந்து கொள்வது? ராசலீலை, துவாரகாவில் உள்ள ராணிகள், அவருடைய கணவனாக நடித்தது, இதெல்லாமே அந்த ஸ்வயம் விஸ்தரிக்கப்படுகிறது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்வயம் ரூபம் அப்படிங்கிறது ஸ்வயம் ரூப, ஸ்வயம் பிரகாஷா அப்படின்னு பகவான் பிரியக்கூடிய ஒரு அம்சங்கள் உண்டு அவரிடம். சோ பகவான் ஒரிஜினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தத் ஏகாத்ம ரூபா, ஒரே ரூபம், அது ஸ்வயம் ரூபம், அதுதான் பகவான் அப்படின்னு. பிளஸ் ஆவேஷ ரூபம். இந்த ஸ்வயம் ரூபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்வயம் ரூபா பகவான் கிருஷ்ணர், பகவான் பலராமர், அது ஸ்வயம் ரூபத்துல வர்றது.
பட் பலராமரை பார்க்கும்போது ஸ்வயம் பிரகாசா. ஸ்வயம் பிரகாஷா அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் சேம். அந்த 2 கைகள் 2 கால்கள் எல்லாமே சேம். பட் என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு வருது அப்படின்னு பார்த்தா நிறத்தில் ஒரு சில சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன, உடல் அம்சங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும். அந்த ஸ்வயம் ரூபம், அதாவது இடையர் குல சிறுவனாக 2 கைகளோடு தோன்றிய பகவான் பிரபாவ பிரகாஷா, வைபவ பிரகாஷா அப்படிங்கிற மாதிரி பிரிகிறார். அவர் எல்லாமே ஒண்ணுதான். பட் ஆச்சாரியார்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படின்னா, பிரபாவ பிரகாஷா அப்படின்னா என்னது? ராசலீலை செய்வது, 16,108 ராணிகளோடு அவர் லீலைகளை செய்தது எல்லாம் பிரபாவ பிரகாஷா. வைபவ பிரகாஷா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவகியினுடைய மகனாக பிறந்தது இல்லையா, பல்வேறு அம்சங்களோடு பலராமராக தோன்றியது. அந்த மாதிரி பார்க்கும்போது பெயர்கள் மட்டும்தான் அதற்கு வேறு வேறாக பார்க்கப்படுகின்றன. இதுல திரும்ப உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஸ்வம்சா என்று அழைப்பார்கள், விலாசா என்று அழைப்பார்கள், வைபவ விலாசா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபாவ விலாசா. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இவங்க எங்கிருந்து தோன்றுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நாராயணரிடமிருந்து தோன்றுவதுதான் முதல் விரிவங்கம், 2வது விரிவங்கம். இந்த வைபவ விலாசம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுதேவர், சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருதா. பிரபாவ விலாசான்னு பாத்தீங்கன்னா முதல் விரிவங்கங்கள் வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருதா. இது எல்லாமே அந்த நாராயண்ல இருந்து செகண்ட் குவாட்ராப்பிள் எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி போகும். புருஷ அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புருஷ அவதாரம் ஆல்சோ இஸ் விஷ்ணு. எல்லாருக்குமே தெரியும், காரணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, க்ஷீரோதகசாயி விஷ்ணு. எந்த குழப்பமும் வேண்டாம், இது எல்லாத்தையுமே நீங்க அண்டர் லார்டு கிருஷ்ணா. தத் ஏகாத்ம ரூபா, தட் சிங்கிள் பர்சன் இஸ் கெட்டிங் ஹிம்செல்ஃப். பல்வேறு ரூபங்கள், பல்வேறு விஷயங்களில் அவர் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆவேச ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதம் ஒண்ணு வரும். அந்த ஆவேச ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியாவேஷ அவதாரத்துல 4 குமாரர்களாக தோன்றுவது, நாரத முனியாக தோன்றுவது, பிருத்து மகராஜாவாக தோன்றுவது, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே சத்தியாவேஷ அவதாரம். பாகவத ஆவேஷா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபில தேவர், ரிஷபதேவர். அந்த மாதிரி போதனைகள் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப். ரிஷபதேவர் அப்படிங்கும்போது ஜெயினிசம், கபில தேவர் அப்படின்னு பார்க்கும்போது சாங்கிய தத்துவம். பகவான் கிருஷ்ணர் இஸ் த ஸ்வயம், இஸ் த சுப்ரீம். அவருடைய விபூதிகள் பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில சாப்டர் 10ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த விபூதிகளாக நிறைய பகவான் செய்த பல்வேறு அம்சங்கள் நமக்கு தெரிகின்றன. இது ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த சேம் சுப்ரீம் லார்ட் கம்ஸ். லாஸ்ட் 2 வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்தான் பகவான் கிருஷ்ணர். இவரிடமிருந்து பல்வேறு விஷயங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட பகவானை தெரிந்து கொள்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத 29வது ஸ்லோகத்துல ஜன்ம குஹ்யம் பகவதோ யா ஏதாத் பிரயதோ நரகா ஷாயம் பிராத்தார் கிருணன் பக்தியா துக்க கிராமத் விமுஷ்யதே. கோபாலிகா மாதாஜி ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓகே பிரபுஜி. ஜன்ம குஹ்யம் பகவதோ ய ஏதத் பிரயதோ நரகா சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்யதே. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பகவானின் மர்மமான தோற்றங்களை பற்றி காலையிலும் மாலையிலும் சிரத்தையுடனும் பக்தியுடனும் படிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்வின் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. இதே மாதிரி வேற ஸ்லோகம் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்லோகம் மாதிரியே வேற ஏதாவது ஸ்லோகம் எங்கேயாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? பகவத்கீதையில ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஜன்மாதியஸ்ய இல்ல பிரபு, செகண்ட் தர்ம புரோஜித கைத்தவோ அத்துல பாகவத ஸ்ரத்தையோட அடக்கத்தோடு. ஓகே, எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்யூனிகேட்டிங். பட் ரொம்ப கரெக்டா நம்ம சொல்லணும்னா ஜன்ம கர்ம சமே திவ்யம். ஏன்னா இங்க பகவான் லீலைகளை பற்றி முடிக்கிறார் சூத்த கோஸ்வாமி. இந்த லீலைகளை யார் ஒருவர் மிகவும் ஸ்ரத்தையோடு கேட்கிறார்களோ, பகவானுடைய
விசித்திரமான தோற்றங்களை புரிந்து கொள்கிறார்களோ, பக்தியோடு காலையிலும் மாலையிலும் யார் ஒருவர் இதை படித்து தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பௌதிக பந்தங்கள், பௌதிக துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கின்றன. இந்த ஸ்லோகத்தோட சொல்லலாம் இல்லைங்க ப்ரோ, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவதம். அது வந்து யுவர் ஆடிங் த வேல்யூ ஃபார் பாகவதம். நஷ்டப்பிராயேஷு படிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு, அதுல நம்ம என்ன படிக்க போறோம்? பாகவத சேவையா பண்ணும்போது அந்த பாகவத சேவையில பகவான் தோற்றங்களை பற்றி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுக்கான பலனைத்தான் இங்க அவர் சொல்கிறார். பலஸ்துதின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இவ்வளோ 22 அவதாரங்களை பற்றி பேசிய சூத்த கோஸ்வாமி இதெல்லாம் கேட்டதால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலன் ஒண்ணு கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல. இதன் மூலமாக பகவானுடைய நித்திய தாமத்திற்கு இல்லையா, நித்தியமான தொண்டனாக நாம் இருப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம நிறுத்த போறோம். ஸோ நாளைக்கு பேலன்ஸ் ஸ்லோகாஸை நம்ம இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் நாளைக்கு மோஸ்ட்லி முடிச்சிடலாம். முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா 5ஆம் தேதி அப்படின்னா 11ஆம் தேதி 12ஆம் தேதி மோஸ்ட்லி யூ மே பி கெட்டிங் ஸ்டடி ஹாலிடேஸ். 18ஆம் தேதி எக்ஸாமுக்கு, 18ஆம் தேதி க்ளோஸ்ட் புக் அசஸ்மெண்ட். பிரபு 19ஆம் தேதி ரத்த யாத்திரா இருக்குல்ல பிரபு? அப்படியா? 18ஆம் தேதி வச்சிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த வாரமே வச்சுக்கலாமா? ஐயோ பிரபு கண்டிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. ரத்த யாத்திரா எவ்வளவு பேர்? எல்லா ஊர்லயும் ரத்த யாத்திரா இருக்கா? இல்ல பிரபு, நான் சென்னைக்கு வந்துருவேன். நான் சென்னை வந்து சர்வீஸ் அவரோட அங்க நான் போய் அவரோட இருக்கணும். அந்த 18 எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 25 வச்சுக்கலாமா? தள்ளி வச்சுக்கோங்க.